திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பார்ட் 4. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 17 பேருக்கு இது மேரேஜ் கிஃப்டா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த புக்கு வந்து ஆக்சுவலா வந்து பிஹேவியரல் எக்கனாமிக்ஸோட இது ரெஃபரன்ஸ் புக். ஸோ நம்ம வந்து எக்கனாமிஸ்டும் கிடையாது, சைக்காலஜிஸ்டும் கிடையாது. பட் ஸ்டில் ஐ எண்ட் அப் கிவிங் 17 கப்புள்ஸ் இந்த கிஃப்ட் வந்து கொடுத்துருக்கேன். இன்னுமே நான் வந்து 100 மேரேஜ் அட்டன் பண்ணாலுமே இதுதான் என்னோட கோ டு புக்கா இருக்கும். ஃபன்னி திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த புக்ல வந்துட்டு மேரேஜை பத்தி சொல்லியிருக்க மாட்டாரு. கப்புள் ரிலேஷன்ஷிப்னா எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும், பேரண்டிங்னா என்ன. ஸோ அந்த மாதிரி புக்கே கிடையாது. ஆஸ் ஐ செட், இட்ஸ் அ பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் புக். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இந்த புக்கு, இந்த குண்டு புக்கு எதுக்குடா வந்து இந்த மேரேஜ் கிஃப்டா கொடுக்குற, இதுக்கும் மேரேஜுக்கும் என்னதான் சம்பந்தம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலி இன் திஸ் பார்ட் 4 ஐ எம் கோயிங் டு ரிவீல் ஸோ எதுக்காக இந்த புக்கை வந்து நான் கிஃப்ட் பண்ண போறேன். ஸோ அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது வந்து இந்த ப்ராஸ்பெக்ட் தியரி வழியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைச்சேன். பிகாஸ் திஸ் ப்ராஸ்பெக்ட் தியரி இஸ் த ஒன் விச் ஈல்ட் டேனியல் கீன்மேன் நோபல் பிரைஸ். ஸோ இதுவரையும் நம்ம பார்ட் 3 வரையும் பார்த்தது எல்லாமே வந்து பில்டப் தான். இந்த பார்ட் 4ல தான் வந்து ரியல் லேர்னிங்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ தட்ஸ் வை எனக்கு என்ன பொறுத்தவரையும் இல்ல கேள்வி பொறுத்தவரையும் இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான செஷன். ஸோ வித்வுட் வேஸ்டிங் எனி டைம், இட்ஸ் ஸ்ட்ரைட் அவே ஜம்ப் இன்டு தி ப்ராஸ்பெக்ட் தியரி. ஸோ முன்னாடி வந்துட்டு நம்ம வந்து நிறைய ஸ்லைட்ஸ்ல தியரிஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட்ல வந்துட்டு ஐ தாட் தட் வி கேன் கோ வித் ஸ்டோரி. ஆப்வியஸ்லி மேரிட்டல் லைஃப்ல ஒரு டிஸ்பியூட். ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் வுட் கனெக்ட் டு திஸ் ஸ்டோரி. கல்யாணம் ஆனவங்க தன்னோட லைஃபே கனெக்ட் பண்ணலாம். கல்யாணம் ஆகாதவங்க டெஃபினெட்லி அவங்க அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி எதனா ஒரு இன்ஸ்டன்ஸ்ல வந்து சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ இது ப்ராஸ்பெக்ட் தியரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த டிஸ்பியூட்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி இன்னும் பெட்டரா வந்து டேக்கிள் பண்ணலாம். ஸோ அப்படின்றது தான் வந்து இதோட ட்ரை. ஹேவிங் செட் திஸ், இது மேரிட்டல் லைஃப் மட்டும் பொருந்தாது. யூ கேன் இம்ப்ளிமெண்ட் திஸ் எல்ஸ்வேர், பேரண்டிங்ல, அபிஷியல் ஸ்பேஸ்ல, எங்க வேணா வந்து ஒரு முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கும் போது இந்த தியரிஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னா யூ கேன் டேக் அ பெட்டர் டிசிஷன், இன்ஃபார்ம்டு டிசிஷன். ஸோ அதனால தான் இந்த புக் நேமே வந்து திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. எந்த டைம்ல ஃபாஸ்டா திங்க் பண்ணணும், எந்த டைம்ல ஸ்லோவா திங்க் பண்ணணும். ஸோ ஹியர் வி கோ வித் த ஸ்டோரி. ஸோ நம்ம ஸ்டோரியில 2 கேரக்டர் தான், ஹீரோ யாழ், ஹீரோயின் வந்து மோனா. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள என்ன மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு இருக்குன்றத பார்ப்போம். ஸோ 2 பேருமே வந்து ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்க. 2 பேருமே செம பிஸியா வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததும் வந்து மோனாக்கு வந்துட்டு நிறைய வந்து சோர்ஸ், அவங்க ஹோம் சோர்ஸ் வந்து பண்றாங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா வந்து 2 பேருமே கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க காதலர்களா இருக்கும் போது வந்து நிறைய டைம் வந்து ரொம்ப மெமரபிள் மொமெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஸோ ஆனா மேரேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்மளுக்கு கமிட்மெண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கும், வீட்டுல நிறைய வேலைகள் செய்யணும். ஸோ இந்த இடத்துல வந்து மோனா வந்து ரொம்ப அதிகமா வேலை செய்யறதுனால 2 பேருக்குமே வந்து ஒரு மியூச்சுவலான ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கல அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு சுச்சுவேஷனா இருக்கு. இதை வந்து யாழ் ஹீரோ வந்து பாத்துடுறாரு. பார்த்துட்டு இதுக்கு நம்ம எதனா ஒண்ணு பண்ணணும், வி நீட் டு டிசைட் சம்திங். ஸோ அதனால ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சது அப்படின்னா ஒரு ப்ரீ வெட்டிங்ல நம்ம எப்படி ஒரு சந்தோஷமா இருந்தோமோ அதே மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துட்டு மோனாவை கூப்பிட்டு, மோனா நம்ம வந்து எதனா பண்ணி ஆகணும், ஒய் டோன்ட் வி ஸ்பிளிட் அவர் சோர்ஸ், நீ பாதி பண்ணு நான் பாதி பண்றேன், ஸோ தட் வந்து நம்ம வந்து டைம் கொஞ்சம் பை பண்ணிட்டு வி கேன் சில் டுகெதர் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டிசிஷன் வந்து அவர் வந்து போடுறாரு. உடனே மோனா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், நம்ம பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து குக்கிங், லாண்ட்ரி, கிளீனிங், அப்புறம் கிராசரி ஷாப்பிங், ஸோ இந்த மாதிரி தான் விஷயங்கள் தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஸ்பிட் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு குக்கிங் நீ வச்சுக்கோ, ஏன்னா நான் குக்கிங் பண்ணி பண்ணி போர் அடிச்சு போச்சு எனக்கு, நான் மற்றதெல்லாம் பண்றேன், நீ குக்கிங்கை ஸ்பெசிஃபிக்கா வந்து நீ பாத்துக்கோ அப்படின்ட்டு யாழுக்கு வந்து மோனா சொல்றாங்க. ஆனா இங்க வந்து யாழுக்கு வந்து பெருசா குக்கிங் தெரியாது. பட் அவர் வந்து பெருந்தன்மையை வந்து ஒத்துக்கிறாரு. ஏன்னா வந்து இந்த டாபிக்கை கொண்டு வந்ததே யாழ்ன்றதுனால அவர் வந்து பெருசா அப்ரண்டா வந்து எனக்கு குக்கிங் தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லல. ஸோ 2 பேருமே எடுத்துக்கின அந்த டாஸ்க்கை வந்து ரொம்ப அழகா வந்து பண்றாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் வந்து நல்லாவே கிடைக்குது. ஸோ தே ஆர் வெரி ஹாப்பி. ஸோ தேர் என்ஜாயிங் த ஃப்ரீ டைம். ஸோ ஆஸ் பர் பிளான் வந்து எல்லாமே கரெக்டாக தான் போகுது. ஸோ இப்படியே வந்து ஒரு வாரம் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களோட மோட்டிவேஷன்ஸ்லாம் கம்மியாகி அவங்களோட எடுத்துக்கிட்ட டாஸ்க்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து டிலே ஆகுற மாதிரி ஆகுது. பர்டிகுலர்லி நம்ம ஹீரோ யாழ் வந்து குக்கிங்ல வந்து ரொம்ப லேக் ஆகுறாரு. ஸோ அவருக்கு வந்து தோணுது, குக்கிங் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, நானவோ வந்து மேனேஜ் பண்ணிடலான்னு பார்த்தேன், பட் இட் இஸ் ரிப்பீட்டேட்டிவ் ஆஸ் வெல். அதுவுமே வந்து ரொம்ப டிராக் அடிக்குது, எனக்குமே கஷ்டமா இருக்கு. புது புது டிஷ்லாம் கத்துக்கிட்டு பண்ணும்போது வந்து ரொம்ப வந்து
டிலே ஆகுது அப்படின்றது வந்து ஷேர் பண்றாரு. இந்த சைடு வந்து மோனாமே ஆமாமா கொஞ்சம் வந்து மொனோட்டனஸா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து 2 பேருமே வந்து நொந்துக்கிறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்ஸ் கிளீனிங் இஸ் வித் மோனா, அவங்க வந்து வெயிட் பண்றாங்க. டின்னர் முடிக்கிற வரைக்கும் வந்து ஷி இஸ் வெயிட்டிங். அவங்க டின்னர் முடிச்சாதான் வந்து கிச்சன்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் 2 பேரும் பெட்டுக்கு போக முடியும். சின்ஸ் யாழோட கிச்சன் வந்து டின்னர் வந்து ரொம்ப டிலே ஆகுறதுனால வந்து பாத்தீங்கன்னா டின்னர் டைம் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதே இந்த இந்த சோர்ஸ்லாம் ஸ்ப்ளிட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து 11:00 தான் தூங்க போனாங்க. இப்பயுமே வந்து 11:00 தான் தூங்க போறாங்க. பிகாஸ் ஆஃப் யாழோட டிலேனால. ஸோ அதனால நீ எப்படியோ வந்து நீ வந்து கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணணும் யாழ். என்னால முடியல. ஸோ என் வேலையெல்லாம் நான் சீக்கிரமா பண்ணிடுறேன். நீ வந்து உன்னோட டாஸ்க் வந்து டிலே பண்றதுனால நானுமே வந்து டைம்லாம் வந்து போகுது. நம்ம எதுக்காக இத ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த ஃப்ரீ டைம் வந்து இப்ப கிடைக்க மாட்டேது பாரு. ஸோ எதனா ஸ்பீட் அப் பண்ணு அப்படின்ற மாரி வந்து மோனா வந்து யாழ்கிட்ட சொல்றாங்க. யாழுமே வந்து இல்ல நான் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். நான் வந்து வெட்டியா உட்காந்துருக்கேன். ஸோ இட் டேக்ஸ் டைம் பிகாஸ் ஐம் நியூ டு திஸ் அப்படின்ற மாரி அவர் வந்து அவர் சைடோட நியாயத்த வந்து சொல்றாரு. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு வந்து ஐபிஎல் ஃபைனல். ஸோ யாழ் வந்து ஒரு காவியா மாறனோட வெறியன். ஸோ அதனால வந்து எஸ்ஆர்ஹெச் ஃபேன். ஸோ அதனால என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, டான்னு 6 மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ப்ரிவியூலயே வந்து உட்காந்து மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சைடு வந்து மோனா வந்துட்டு அவங்களுக்கான டாஸ்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, லாண்ட்ரி எல்லாம் பண்ணிட்டு, கிராசரி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு, அவங்க வந்து நேத்து தானே வந்து அந்த லெக்சர் அடிச்சோம். ஸோ இன்னைக்காச்சும் வந்து அவன் டின்னர் வந்து சீக்கிரமா பண்ணிடுவான்ற எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து இறங்கி பார்த்தோம் அப்படின்னா, தலைவர் வந்து அவங்க உட்காந்துக்கிட்டு மேட்ச் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்ப என்ன நடக்கும்? ஸோ செம்ம கடுப்பான மோனா வந்து அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீ பாட்டு உட்காந்துருக்க. நான் பாட்டு எனக்கு அசைன் பண்ண வேலையெல்லாம் நான் வந்து பண்ணிக்கிட்டு, நம்ம மியூச்சுவலா வந்துட்டு ஃப்ரீ டைம் வந்து எடுத்து வரதுக்காக நான் வந்து 100% போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நீ என்னடான்னா இங்க வந்து சில் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப டின்னர் யாரு செய்வா? அப்ப நேத்து தானே அப்ப சொன்னேன். அப்ப நான் வந்து என்ன நான் சொன்னதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இருக்குன்ற மாரி வந்து அவங்க செம்ம கடுப்பாகி, அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் ஆகுது. இவனுமே வந்து இந்த சைடுல வந்துட்டு, "என்ன இன்னைக்கு ஃபைனல்ஸ் மேட்ச் ஒரு நாள் தானே நான் பார்க்குறேன். நான் எதனா வந்து லீக் மேட்ச் பார்த்தேனா? எதுவுமே பார்க்கல. இன்னைக்கு ஃபைனல்ஸ்ன்றதுனால பார்க்குறேன். அதுக்கு ஏன் வந்து இவ்ளோ பெரிய சத்தம் போடுற? ஸ்டில் நான் வந்து பவர் பிளே முடிஞ்சுட்டு கூட நான் போயிட்டு என்னோட டின்னர ஸ்டார்ட் பண்ணுவேன்." அப்படின்ற மாரி வந்து அவர் ஸ்டார்ட் பண்றாரு. "ஆமா நீ கிழிச்ச. நான் தான் பார்த்தேனே உன்னோட லட்சணத்த. சோ இப்ப எப்ப நீ ஸ்டார்ட் பண்ணாலும் நீ திரும்பியும் என்ன பண்ண போற? அப்படியே மேட்ச் பார்த்துட்டு அப்படியே பண்ணி, திருப்பி 11 மணி, 12 மணி ஆக்கப் போற. எனக்கு மண்டே வந்து நாளைக்கு நான் தூங்கி வழிஞ்சு தான் நான் வந்து ஆஃபீஸ்க்கு போப்போறேன். எதுக்காக நீ அது கொண்டு வந்த? இது உன்னோட ஐடியா தானே. பட் ஐ எம் நாட் சீயிங் எனி யூனோ ஜஸ்டிஸே பார்க்க முடியல உன்கிட்ட இருந்து." அப்படின்ற மாரி வந்து செம்ம கடுப்பாகி 2 பேரும் வாக்குவாதம் பண்ணி, இது முத்தி போய் பெரிய சண்டையா வந்து முடியுது. பழைய கதையெல்லாம் வந்து மோனா வந்து கொண்டு வராங்க. "நீ முன்னாடியே அப்படிதான். எனக்கு அதெல்லாம் தெரியும். என்னென்னலாம் சண்டை போட்டாங்களோ, அத்தன சண்டையும் வந்து இங்க கொண்டு வந்து 2 பேருமே வந்து நான் தான் கரெக்ட், நீ தான் கரெக்ட்ன்னு சொல்லி எப்பயும் போல எல்லார் வீட்லயும் நடக்கிறது மாரி, இந்த வீட்லயும் வந்து இந்த ஒரு பிரச்சனையினால பெரிய சண்டையா வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ ஐ ஹோப் இந்த ஸ்டோரி வந்துட்டு இதுவே நடந்திருக்கலாம். இல்லன்னா சம் ஆர் தி அதர் வே யூ கேன் ரிலேட் டூ யுவர் ஓன் ஸ்டோரி. ஸோ இதுல வந்து இட்ஸ் அ நேச்சுரல் ஸ்டோரில இது எது வேணா நடக்கலாம். ஸோ இதுல வந்து ப்ராஸ்பெக்ட் தியரிஸ் எங்க இருக்கு? இதுல என்னென்ன மாரியான லேர்னிங்ஸ் நம்ம வந்து எடுத்துக்க போறோம்? அதனால இத எப்படி பெட்டரா வந்து நம்ம வந்து டேக்கிள் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படின்றது தான் வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து குயிக்கா பார்க்கலாம். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் தப்பு யாரு பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வந்து மோனா தான் பண்ணாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அண்ட் ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னுவாங்க. இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா வந்துட்டு, ஒரு விஷயம் நம்ம எப்பயுமே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு யார்ட் ஸ்டிக் தேவை. எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றது. ஸோ இந்த கதையில பார்த்தீங்க அப்படின்னா வந்து குக்கிங் வந்து யாழ் எடுத்துக்கிட்டாரு. ஆனா மோனா வந்துட்டு ஆல்ரெடி குக்கிங்ல வந்து எக்ஸ்பர்ட். அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே குக்கிங் வந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆல்ரெடி ஷி இஸ் எக்ஸ்பர்ட் இன் குக்கிங். பட் யாழ் அப்படி கிடையாது. ஸோ இங்க ரெஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து யாழ் வந்து ஒரு நியூ கம்மர். அவருக்கு வந்து ஒரு ஜீரோல இருந்து அவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அப்போ வந்து ஆப்வியஸ்லா வந்துட்டு அவர் செஞ்சு முடிக்கிறதுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். மேபி 6 மந்த்ஸ் ஆனா ஒரு ஸ்பீட் அப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வந்து இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சா மட்டும்தான் நம்மளால இதை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியும். சின்ஸ் மோனா வந்து இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மிஸ் பண்ணதுனால அவங்களோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எப்படி ஒரு டின்னர் பண்ணுவாங்களோ, அவங்க எப்படி ஒரு குக்கிங் வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்களோ, அதை வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சதுனால யாழ் வந்து எவ்வளவுதான் வந்து கஷ்டப்பட்டு நேத்தை விட இன்னைக்கு பெட்டரா பண்ணாலும் நோவே அவரால வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை ரீச்சே பண்ண முடியாது. பிகாஸ் ஷீ இஸ் எக்ஸ்பர்ட். ஸோ அப்போ வந்து
அவுட்கம் தட் ஆர் பெட்டர் தேன் தி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆர் ஆல்வேஸ் கன்சிடர் as கெயின். அது பிலோவா இருக்கிற பட்சத்துல இட் இஸ் ஆல்வேஸ் கன்சிடர் as லாஸ். ஸோ அதனாலதான் இங்க யாழ் வந்து 10 நாள் 15 நாள் வந்து அவர் குக்கிங் பண்ணியிருந்தாலும் என்னைக்குமே அவர் வந்து மேட்ச் பண்ணதே இல்லை. ஸோ அதனால வந்து இது மோனா கண்ணுக்கு வந்து லாஸ் மாதிரி தான் தோணுது. லாஸ் இஸ் வாட்? இவங்க வந்து ஃப்ரீ டைம் வந்து வச்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த என்டையர் எக்ஸசைஸே. ஸோ இந்த ஃப்ரீ டைம் வந்து கிடைக்காத பட்சத்துல அவங்களுக்கு வந்து இது லாஸ் மாதிரி தோணுது. ஸோ இது ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா கெயின், ஃப்ரீ டைம் கிடைக்கணும்னா லாஸ். ஸோ அதுதான் வந்து இங்க யூட்டிலிட்டியா பார்க்கப்படுது. ஸோ இக்னோரிங் திஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இட் இஸ் லீடிங் டு ஃப்ரஸ்ட்ரேஷன், அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது. அதுக்கப்புறம் இந்த இனிஷியல் கான்ஃபிளிக்ட்டுக்கு அந்த ட்ரிகரிங் பாயிண்டே வந்து இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். அகைன் இந்த ஸ்டேட்டஸ் கோ. ஸோ ஸ்டேட்டஸ் கோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அது ஒரு யார்ட் ஸ்டிக். ஸோ ஒரு நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம செஞ்சாலுமே அது வந்து கரெக்டா போகுதா இல்லைன்னா வந்து தப்பா போகுதா நம்ம எப்படி டிசைட் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் கோ வச்சு தான் டிசைட் பண்ணுவோம். ஸோ இந்த கதையில நம்ம எப்படி பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த டின்னர் வந்து அவன் கரெக்டா பண்றானா இல்லையா, பெர்ஃபெக்டா பண்றானா இல்லையா, இந்த டைமுக்கு பண்றானா, ருசியா இருக்கா, ஸோ இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணிட்டான் அப்படின்னா வந்து அவனோட டாஸ்க்ல அவன் வின் பண்ணிட்டான்னு அர்த்தம். அதுதான் ஸ்டேட்டஸ் கோ. அப்ப பாத்துங்களேன் எக்ஸ்பெக்டேஷன் எங்க இருக்குன்னு. அப்ப இது எதுவுமே வந்து மேட்ச் ஆகல, இல்ல எதுனா 1-2 மேட்ச் ஆகலன்னா கூட வந்து இஸ் நாட் ரீச்சிங் தி ஸ்டேட்டஸ் கோ விச் இஸ் செட் பை மோனா. அவளோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து செட் பண்ண இந்த எக்ஸ்பெக்டேஷன் ரீச் ஆகல. வேறஸ் இது வந்து யாழுக்கான யார்ஸ்டிக் ஸ்டேட்டஸ் கோ என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வேலையை பிரிச்சுக்க போறோம், நம்ம வேலையை பிரிச்சுக்கிட்டு லோட வந்து கம்மி பண்ணிக்கிட்டு ஸ்பிளிட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா வந்து ஃப்ரீ டைம் வந்து கிடைக்கும்ன்றது தான் அவரோட ஸ்டேட்டஸ் கோ. பட் இதுக்குள்ள வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் இன்எக்ஸ்பீரியன்சஸ் வந்து கொண்டே வரல இன் டர்ம்ஸ் ஆஃப் குக்கிங். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனைக்கான விஷயம். ரெண்டாவது வந்து என்டோமெண்ட் எஃபெக்ட். நான் பண்ற வேலை எனக்கு எப்பவுமே பெருசு தான். ஸோ இது வந்து எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். நம்ம ஈவன் செல்ஃப் அப்ரைசல்ல கூட நம்ம அப்ஜெக்டிவ்ஸை ஃபில் பண்ணும்போது ஆமா ஆமா நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன் 5/5, எல்லா அப்ஜெக்டிவுமே 5/5 தான். ஸோ யாருமே வந்து இப்போ ஒரு டீம்ல வந்து 20 பேர் இருக்காங்க அப்படின்னா 5 பேர் தான் வந்து டாப், மீதி 5 பேர் கீழே இருப்பாங்க, நடுவுல வந்து 10 பேர் இருப்பாங்க. ஸோ இப்படிதான் பெல்ட்டோ வந்து ஃபிட் பண்ணுவோம் அப்படின்னாலுமே பட் செல்ஃப் அப்ரைசல்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து டிஃபால்ட்டா வந்து 100/100 மார்க் போட்டு தான் அனுப்புவாங்க. இது எப்படி சாத்தியமாகும்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் தி என்டோமெண்ட் எஃபெக்ட். அதேதான் இந்த கதையிலுமே வந்து யாழ் பண்ற வேலை யாழுக்கு பெருசு, மோனா பண்ற வேலை மோனாக்கு பெருசு. ஸோ தே ஆர் ஓவர் எஸ்டிமேட்டிங் தேர் ஒர்க் அண்ட் தென் தேர் அண்டர் எஸ்டிமேட்டிங் தி அதர்ஸ் ஒர்க். ஸோ இதுதான் வந்து என்டோமெண்ட் எஃபெக்ட். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா யாழோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன் குக்கிங் வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல மோனாவால. ஸோ அதனால வந்துட்டு அவங்க வந்து பண்ற கதைப்ப நான் தான் வந்து வெளியில போயிட்டு வெறுக்க நான் வந்து இருக்கேன், நீ வந்து பார்த்தா நீ ஐபிஎல் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கடுப்பா வரதெல்லாம் ஏன் அப்படின்னா அகைன் திஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் என்டோமெண்ட் எஃபெக்ட் தான். ஸோ அகைன் திஸ் இஸ் ஒன் மோர் தியரி விச் வி நீட் டு டேக் இன் டு கன்சிடரேஷன் பிஃபோர் வி டேக் எனி சார்ட் ஆஃப் டிசிஷன். ஸோ அகைன் மென்டல் அக்கௌண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது ஆல்ரெடி நம்ம மிஸ்பிஹேவிங்ல பேசியிருப்போம். அகைன் ஐ டச் பேஸ். ஸோ யாழும் மோனாவும் வந்து மென்டலா வந்து அவங்க வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க. இந்த வேலையெல்லாம் வந்துட்டு சோர் டைம்ல பண்ணணும், இந்த வேலையெல்லாம் ஃப்ரீ டைம்ல பண்ணணும். ஸோ அப்படின்ற மாதிரி பிரிச்சுட்டாங்க. சோர் டைம் வந்து கஷ்டப்பட்டு முடிச்சிடணும், we can relax ourselves in the free time, ஆஃபீஸ் டைம், சோர் டைம், ஃப்ரீ டைம் அப்படின்னு 3ஆ பிரிச்சு வச்சு அதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த கேள்வியில வந்துட்டு ஈச் மந்த் வந்து நான் லேக்ல போயிட்டு ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணுவேன். அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பேன், ஏன்டா லேக் வர மாட்டீங்க, மாசத்துல ஒரு வாட்டி தானே கண்டக்ட் பண்றேன், இல்ல நீங்க எப்போ ஃப்ரீயா இருப்பீங்க சொல்லு அப்ப கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அப்படின்னு கேட்கும் போது அட இல்லப்பா வாரம் எனக்கு 5 நாள் நான் வேலைக்கு போறேன், சண்டே மட்டும் தான் எனக்கு கிடைக்குது. ஸோ அந்த டைம்ல தான் வந்து குழந்தைங்க எல்லாம் வந்து எங்கன்னா ஷாப்பிங் போலாமா இல்லைன்னா வந்து சினிமாக்கு போலாமா என்டர்டைன்மெண்ட் வந்து தேடுறாங்க. அந்த டைம்லயும் நான் வந்து உட்காந்துட்டு செஷன்லாம் அட்டன் பண்ணேன் அப்படின்னா வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து டைமும் கிடைக்க மாட்டேது, டேவும் கிடைக்க மாட்டேது. சண்டே இஸ் தி ஒன்லி டே தட் இஸ் ஃபார் என்டர்டைன்மெண்ட் அப்படின்றாங்க. ஸோ அப்ப என்னன்னு பண்றீங்க, இங்கேயுமே ஒரு மென்டல் அக்கௌண்டிங் போட்டுட்டு லேக்ல வர்றது வந்து என்டர்டைன்மெண்ட் கிடையாது, கேள்வியில அட்டன் பண்றது வந்து என்டர்டைன்மெண்ட் கிடையாது, அது வந்து அதுவுமே வந்து ஒரு படிப்பு சம்பந்தம், அதை தானே நம்ம வந்து மண்டே டு ஃப்ரைடே பண்றோம், திரும்பியும் சண்டே போயிட்டு உட்காந்தா வந்து என்டர்டைன்மெண்ட்டே கிடைக்காது. என்டர்டைன்மெண்ட்னா அது வந்து சினிமாக்கு போனாதான் என்டர்டைன்மெண்ட், அது வந்து ஒரு மால்ல போயிட்டு விளாட்னாதான் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா. அதுதான் மென்டல் அக்கௌண்டிங். இந்த மென்டல் அக்கௌண்டிங் இங்க வந்துடுச்சு அப்படின்னா உங்களால வந்து ரொம்ப கஷ்டம் அந்த பிக்சேஷன்ல இருந்து வெளியில வந்துட்டு
இன்னொரு ஒரு ஆக்டிவிட்டியை வந்து என்ஜாய் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களே, அது வந்து என்டர்டைன்மெண்ட் கிடையாது, ஜாலி கிடையாது, நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அதே மாதிரிதான் இங்க யாழ் அண்ட் மோனா வந்துட்டு ஸ்டோர் டைம்னா வந்து பல்ல கட்சின்னு பண்ணிடணும், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ டைம்ல ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆனதுனால தி ஃபெயில் டு என்ஜாய் தி ஸ்டோர் டைம். இப்ப பாருங்களேன், கிச்சன்ல போயிட்டு நம்ம வந்து சமைக்கும் போதே வந்து நம்ம சிட் சாட் பண்ணலாம், ஜாலியா பேசலாம், அரட்டை அடிக்கலாம். அவ வந்து ஒரு குக்கிங் பண்ணும்போது இவன் வந்து காய்கறி கட் பண்ணி கொடுக்கலாம், இவன் கிளீன் பண்ணும்போது அவனும் பண்ணலாம். அந்த டைமே வந்து நம்ம வந்து ஜாலியா கூட பேசலாம், பாட்டு பாடலாம், கரோக்கே பண்ணலாம். ஸோ தட் தேர் ஆல்சோ யூ கேன் என்டர்டைன் as well as you can do the chores இல்ல. சோ அப்போ இந்த மாதிரி வந்து நீங்க மென்டல் அக்கௌண்டிங் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க கடிவாளம் கட்டின மாதிரி அதுல இருந்து வெளியில வருதுன்றது வந்து ரொம்ப 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 கஷ்டம். இதேதான் நம்ம வந்து படிப்புலயும் பண்றோம். சயின்ஸ்னா கடுப்பான சப்ஜெக்ட், மேத்னா கடுப்பு அப்படின்ற மாதிரி நீங்க மென்டல் அக்கௌண்டிங்ல போயிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப கஷ்டம் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு. ஸோ வி ஷுட் பி அகெயின் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே மென்டல் அக்கௌண்டிங்ல போகக்கூடாது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் திஸ் இஸ் தி மெயின் கான்செப்ட் இன் திஸ் ப்ராஸ்பெக்ட் தியரி, பாசிபிலிட்டி அண்ட் சர்டனிட்டி எஃபெக்ட். ஸோ இந்த ரெண்டு எஃபெக்ட் இருக்கு, நான் என்னன்றது ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த இடத்துல பாசிபிலிட்டி எஃபெக்ட் வந்து ஏன் வந்து மோனா வந்து இந்த பர்டிகுலர் சண்டேல பழைய விஷயங்கள்லாம் கொண்டு வந்து எதுக்காக பேசணும்? எப்பயுமே நம்ம பண்ணுவோம், இது ஈஸியா நம்மளால ரிலேட் பண்ணிக்கலாம். சண்டை என்னவோ வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கும், ஆனா வந்து முடிஞ்சு போன 10 வருஷ கதையெல்லாம் கொண்டு வந்து நம்மள வந்து செம்ம கட்டுப்படுத்துவாங்க எதிராளிங்க. ஸோ அது வந்து ஒய்ஃபா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். ஏன் அப்படி பண்றாங்க? அதுதான் நம்ம கட்டுப்பா இருக்கும். ஏன்னா டே அதெல்லாம் துவைச்சு போய் சாரி கேட்டு முடிஞ்சு ஃபுல் ஸ்டாப் வச்ச விஷயத்த திரும்பி 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 கொண்டு வரீங்களே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஏன் அப்படின்னா வந்துட்டு மோனா இந்த இடத்துல வந்துட்டு ப்ரீவியஸா வந்து ஒரு சக்சஸ் பார்த்திருப்பாங்க. ஒரு விஷயம் வந்து யாழ் தப்பு செஞ்சிருப்பான், அதனால வந்து யாழ் வந்து சாரி சொல்லியிருப்பான். விச் மீன்ஸ் வாட், அந்த ஆர்குமெண்ட் வந்து மோனா வந்து 100% ஜெயிச்சிட்டா. ஸோ அது வந்து ஒரு அப்ப ஏன் ஜெயிச்சான்னு பாத்தீங்கன்னா சண்டை போட்டு அவனை அசிங்கப்படுத்தி அவன் வந்து சாரி கேட்டிருப்பான். ஸோ அப்போ வந்து இந்த பர்டிகுலர் வே ஒரு சண்டை போடுறதுல வந்து கத்தும் போதோ ஷேம் பண்ற போது வந்து யாழ் வந்து மடங்கிடுறான், அவன் வந்து அந்த ஆர்குமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுறான். ஸோ திஸ் இஸ் அ குட் வே டு வின் தி ஆர்குமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிபிலிட்டியை வந்து மோனா பாத்துடுறான். ஸோ அத வந்து இந்த இடத்துலயும் வந்து வைக்கிறா. ஸோ ஐபிஎல் தான் பாக்குறது தான் பிரச்சனை, இல்ல டின்னர் செய்யறது டிலே ஆகுறது தான் பிரச்சனைன்னா அதை மட்டும் நம்ம வந்து பேசி சால்வ் பண்றதை விட்டுட்டு தேவையில்லாத டாபிக்ஸ் எல்லாம் கொண்டு வர்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாசிபிலிட்டி எஃபெக்ட் தான். அதுதான் வந்து முக்காவாசி மேரிட்டல் லைஃப்ல வந்துட்டு பிரச்சனையாகிறதுக்கு வர ரீசன் வந்து, இல்ல பழைய கதைகள்லாம் கொண்டு வர்றதுக்கான ரீசனுமே வந்து இந்த பாசிபிலிட்டி எஃபெக்ட் தான், ஷேம் பண்றது. இதே தான் நம்ம வந்து பேரண்டிங்லயும் பண்ணுவோம். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க பையன் வந்து கேட்க மாட்டான், சொல் பேச்சு கேட்க மாட்டான், புக் எடுத்து படிக்க மாட்டான், என்னங்க பண்றது, எதனா புக் இருக்கா, செஷன்ஸ் போடுங்க அப்படின்ட்டு நம்ம இதுவரை 50 வீடியோ போட்டுட்டோம். இப்ப கூட ஸ்டாலின் சொன்னாரு எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்ட்டு. இப்போ சப்போஸ் வந்து உங்க குழந்தை வந்து ஏதோ ஒரு மிஸ்பிஹேவ் பண்றாங்க, ஸோ அதை வந்து நம்ம வந்து பார்த்த அந்த பேரண்டிங் செஷன் வழியா வந்துட்டு நம்ம வந்து பாசிட்டிவ் திங்கிங் யூஸ் பண்ணி அவனை வந்து அவனோட வழியிலேயே போயிட்டு அதை வந்து சால்வ் பண்ணணும்னு நினைச்சோம்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல. ஸோ வந்து அதுக்கு வந்து கிரியேட்டிவா யோசிக்கணும், ரொம்ப பேஷன்ஸ் வச்சுக்கணும். அது வந்து உடனே வந்து சக்சஸ் கொடுத்துறாது, கொஞ்சம் கொஞ்சமா ப்ரைம் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு இடத்துல சக்சஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு பட்டுன்னு ஒரு அடி அடிக்கிறதோ இல்லைன்னா வந்து ஏன்னு மிரட்டுறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உடனே வந்து அவன் செய்ய ஆரம்பிச்சிடுவான். ஒரு பொம்மை எடுத்து வைக்கிறதோ, குளிக்க போறதோ, பல் தேய்க்க போறதோ, ஒரு மிரட்டுனா அவன் பண்ணிடுறான். விச் இஸ் வாட், விச் இஸ் தி பாசிபிலிட்டி இல்ல. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாசிபிலிட்டி. நான் மிரட்டினேன் அப்படின்னா வந்து அங்க நடந்துருது அப்படின்னும் போது நான் அதை செய்வேனா இல்லைன்னா வந்து உட்காந்துக்கிட்டே செஷன்ல படிச்சதை வந்து செய்வேனா? ஸோ தட் இஸ் அ தட் இஸ் வை வி ஆர் நோ ஆல்வேஸ் கோ பேக் டு த ரூட்ஸ். அந்த ஏன் வந்து நம்ம வந்து மிரட்டுறோம் அப்படின்னா திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் பாசிபிலிட்டி எஃபெக்ட். அண்ட் சர்டனிட்டி எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு விச் இஸ் ஸ்ட்ரைட் ஆப்போசிட் வித் தட். ஸோ இந்த இடத்துல என்னன்னா மோனா வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவன் வந்து டின்னர் செஞ்சிருப்பான் இல்லைன்னா அந்த ப்ராசஸ்ல இருப்பான்னு நினைச்சிட்டு உள்ள வந்து கதவு திறந்து பார்த்தா அவன் வந்து ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கான். ஸோ விச் இஸ் வாட், ஐபிஎல் பாக்குறதுன்றது வந்து அவன் வந்து ரிலாக்ஸ் பண்றான், நான் ஆனா வேலை செஞ்சிட்டு இருக்கேன், ஸோ இது ரொம்ப வந்து அன்ஃபேரா இருக்கு அப்படின்றது வந்து அவன் வந்து சர்டைனிட்டி பண்றான், 100% கன்ஃபார்ம் பண்ணிடுறான் இவன் வந்து அவனோட வேலையில ஒழுங்கா இல்ல அப்படின்றது அந்த கடுப்புல கன்ஃபார்மேஷன் பண்றதுனால அங்க வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி அங்கதான் வந்து கைமீறி போய் சண்டை நடக்குது. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தி சர்டனிட்டி எஃபெக்ட். நான் பாக்குறதெல்லாம் கரெக்ட் இல்ல, இதுதான் வந்து முக்காவாசி டைம்ல வந்து சண்டை நடக்கும். மெஜாரிட்டிலேயே மாமியார் மருமக சண்டை எல்லாம் இங்கதான் நடக்கும். சப்போஸ் வந்து மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன பண்ற, நீ இதோ இந்த சின்ன வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஜாலியா தானே இருக்க அப்படின்வாங்க.
ஆனா அவங்க வந்து என்னென்ன வேலைகள்லாம் வந்து அவங்க கண் படாம பண்றாங்க. சப்போஸ் படிப்பாங்க, அவங்க நிறைய வந்து உள்ளுக்குள்ள வேலை செய்வாங்க. அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். சோ அதெல்லாம் வந்து அவங்க கதவு மூடிட்டோ இல்லைன்னா வந்து அவங்க கண் முன்னாடி பண்ணாததுனால மாமியாருக்கு தெரியாது அவங்க என்ன மாதிரி வந்து அதர் டைம்ல வந்து பண்றாங்கன்றது தெரியாது. பட் அவங்க கண்ணுல பாக்குறது என்ன? ஒரு வேலை சமைக்கிறா, அவ வந்து 8 மணி தான் எழுந்து வரா. அப்போ வந்து அவங்கள பொறுத்த வரையும் மருமக வந்து வேலை செய்யல. இவங்க தான் எல்லா வேலையும் செய்யறாங்க. வாட் யூ see is all there is. அத வந்து அவங்க வந்து சர்டனிட்டி எஃபெக்ட்ல கன்ஃபார்ம் பண்றதுனால அவங்களோட யூரிஸ்டிக்ஸ் படி மாமியார் தான் எல்லா வேலையும் செய்யறாங்கன்றது இங்க தான் வந்து எல்லா இஷ்யூஸும் ஸ்டார்ட் ஆகுது. And as I said, this is the core of the possibility prospect theory. இது வந்து four fold pattern சொல்றாங்க, which is very very important. So I hope you can see this one. It's a very very simple 2 by 2 matrix. So இதுல வந்து 4 scenarios நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். So suppose வந்து first scenario 95% of chance to win $10,000. So இப்போ வந்து ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து சொத்து வருது, உங்களோட தாத்தாவோட சொத்து வந்து உங்களுக்கு வந்து வரப்போகுது. எவ்வளவு பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 95% ஆஃப் சான்ஸ் வந்து அந்த சொத்து உங்களுக்கு தான் வரும். பட் அந்த 5% வந்து மேபி உங்களோட பெரியப்பா பையனோ இல்லைன்னா வந்து வேற ஏதோ ஒரு ரிலேட்டிவ் வந்து கிளைம் பண்ணலாம். அது எப்படி அவனுக்கு போவோம், எனக்கும் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க. ஸோ லீகாலிட்டி எல்லாம் பார்த்துட்டு உங்களோட வக்கீல் என்ன சொல்றாருன்னா, அப்பா உனக்கு தான்ப்பா ஸ்ட்ராங்கா இருக்கு, 95% நம்ம ஜெயிச்சிடலாம், அதுல 5% தான் வந்து அவன் சைடு போகும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ப்ராபபிலிட்டியை சொல்றாருன்னு வச்சுங்களேன். சி த ப்ராபபிலிட்டி ஆஸ் பர் மேத் 95% சான்ஸ் டு வின்ன்றது வந்து சூப்பர் ப்ராபபிலிட்டி. நீ இந்த கேஸை ஜெயிக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஜஸ்ட் 5% தான் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படின்னா நீ பயப்படவே கூடாது இல்ல. பட் இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியர் ஆஃப் லாஸ், உங்களுக்கு பயம் அதிகமாகும். ஐயோ அந்த ஸ்லைட் சான்சஸ்ல எனக்கு இந்த சொத்து போயிடுச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்ட்டு உங்களுக்கு பயம் வரும். அப்போ உடனே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் தராங்க. சரிப்பா நீ வந்து எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துட்ட அப்படின்னா வந்து 100% வந்து கேஸை உனக்கா நான் ஃபேவர் பண்ணிடுறேன், என்ன ஒத்துக்கிறியா அப்படின்ட்டு அவுட் ஆஃப் த கோர்ட் போயிட்டு ஒரு செட்டில்மெண்ட் பேசுறாங்க. ஸோ அப்படி பேசும்போது நீங்க என்ன டிசைட் பண்ணுவீங்க? ஸோ அந்த சொத்தோட மதிப்பு வந்து 1 கோடி, 10 லட்ச ரூபா வந்து அவங்க வந்து இது லஞ்சமா கேட்கறாங்க. 10 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சொத்து 100% உங்களுக்கு கேஸை வந்து உங்களுக்கு சாதகமாயிடும். நீங்க லஞ்சம் தரல அப்படின்னா 95% சான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கோர்ட் மூலியமாவே உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த 10 லட்சம் வந்து சேமிக்கப்படும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க கோர்ட் மூலியமா வந்து அந்த சொத்தை வரட்டும்னு வெயிட் பண்ணுவீங்களா, இல்லைன்னா 10 லட்ச ரூபா வந்து லஞ்சம் கொடுத்து நீங்க அந்த சொத்தை மீட்டுவீங்களா? ஸோ நான் வந்து 100 பேர்கிட்ட கேட்டேன் அப்படின்னா 99 பேர் வந்து 10 லட்சம் கொடுத்து நான் வந்து அந்த சொத்தை வந்து எனக்கு ஆக்கிடுவேன், நான் இந்த இடத்துல ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டேன், 90 லட்ச ரூபா ப்ராஃபிட் ஆகுது இல்ல, 10 லட்சம் போனா போட்டோம், ஸ்டில் எனக்கு 90 லட்சம் வந்துடும்ல. ஸோ அப்படின்ட்டு அந்த ஃபியர் ஆஃப் லாஸ், சர்டனிட்டி எஃபெக்ட், நான் சொன்ன பாத்தீங்களா, எனக்கு அந்த சொத்து வந்துடணும் 5% கூட நான் வந்து விட மாட்டேன், சர்டனிட்டி 100% எனக்கே வந்துடணும், அதுக்காக நான் 10 லட்ச ரூபா நான் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஃபியர் ஆஃப் லாஸ்ல அவங்க வந்து அந்த பிரைபை கொடுத்து வாங்கறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். ஐ ஹோப் நீங்களும் அதை தான் வந்து சொல்லியிருப்பீங்க. இதுக்கு நேர்மாறா வந்து இன்னொரு ஆப்போசிட்ல இன்னொரு சினாரியோ இருக்கு. லாசஸ்ல பாத்தீங்கன்னா 95% ஆஃப் சான்சஸ்ல வந்துட்டு நீங்க வந்து உங்களோட காசெல்லாம் விட போறீங்க. சப்போஸ் நீங்க வந்து சூதாடிட்டு இருக்கீங்க, ரம்மி ஆன்லைன் ரம்மி விளையாடிட்டு இருக்கீங்க. ஸோ 1 லட்ச ரூபா உங்களோட அக்கௌண்ட்ல போட்டு நீங்க வந்து விளையாடிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி 95,000 விட்டுட்டீங்க. ஸோ 95% வந்து போயிடுச்சு. இன்னும் உங்க கையில வந்து 5,000 ரூபா தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து நீங்க வந்து வெளியில வருவீங்களா, இல்லைன்னா வந்துட்டு அந்த 5,000 வச்சும் நான் வந்து சூதாடுவேன், விட்டதை பிடிப்பேன் அப்படின்ட்டு நீங்க வந்து விளையாடுவீங்களா? ஸோ இதுதான் வந்து அடுத்த சினாரியோ. அகைன் 100 பேரை கேட்டேன் அப்படின்னா 99 பேர் வந்து அந்த 5,000 வச்சு சூதாடுவேன், ஆல்ரெடி நான் வந்து 95% ஆஃப் சான்ஸை விட்டுட்டேன், 95,000 ரூபாய் போயிடுச்சு, அது வந்து 5,000 ரூபாய் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? சோ இந்த இடத்துல வந்து அந்த 5,000 வச்சும் நான் விட்டதை பிடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்ட்டு இங்க வந்து ரிஸ்க் எடுப்பாங்க. எவ்வளவு நேர்மாறா இருக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட திங்கிங். போன வாட்டி 95% வந்து சான்சஸ் வந்து வின் பண்றது இருந்தது, அப்போ பயந்தோம். இந்த இடத்துல 95% வந்து லூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, ஆனாலும் ரிஸ்க் எடுத்து அதை விட்டதை பிடிக்க ட்ரை பண்றோம். சோ இந்த இடத்துல ஆல் இன் போறோம். அப்படியே கான்ட்ரடிக்டரி. அதே மூலம் தான் எடுக்குது.
ஸோ இன்னொரு இடத்துல வந்து இப்ப நம்ம சர்டனிட்டி எஃபெக்ட பார்த்துட்டோம். பிகாஸ் ஏன் அந்த இடத்துல விட்டதை பிடிக்க ட்ரை பண்றோம் அப்படின்னா வந்து அகைன் 100% நான் எடுக்க ட்ரை பண்றேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தோத்துட்டேன் அப்படின்னா வந்துட்டு வெளியில வர மாட்டேன். அது எப்படி 1,00,000 நான் போனேன். அட்லீஸ்ட் 1,00,000 தான் வெளியில வரணும். பிரேக் ஈவன் பண்ணிட்டு தான் வெளியில வரணும். இஃப் நாட் ப்ராஃபிட் அட்லீஸ்ட் 1,00,000 தான் வெளியில வரணும். 100% நான் வந்து வச்சுக்கணும். லாஸே என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணும். இதனாலதான் ஆன்லைன் ரம்மியோ வேற எந்த சூதாட்டத்துல போனாலுமே நீங்க நியூஸ் பாக்குறதெல்லாம் வந்து ஆன்லைன் ரம்மியில விளையாடி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, சொத்தை விட்டுட்டாங்க அப்படின்ட்டு நம்ம மகாபாரத கதையில இருந்து இது வரைக்கும் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா தட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் சர்டனிட்டி எஃபெக்ட், பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராஸ்பெக்ட் தியரி. இதனாலதான் இவருக்கு வந்து நோபல் பிரைஸே கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த தியரி எல்லாம் நம்ம உள் வாங்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஈஸியா நம்ம லைஃப் வந்து ஜாலியா வாழலாம். ஸோ இப்போ சர்டனிட்டி எஃபெக்டை பார்த்துட்டோம். பாசிபிலிட்டி எஃபெக்ட்ல வந்துட்டு இப்போ வந்து தேர்ட் சினாரியோ விச் இஸ் லோ ப்ராபபிலிட்டி அண்ட் பாசிபிலிட்டி எஃபெக்ட்ல வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம லாட்ரி சினாரியோ எடுத்துப்போம். ஸோ லாட்ரி எல்லாம் வந்து நீங்க கேரளா சைட் எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கீழே இருக்கிறவங்க ஏழைகளோ இல்லைன்னா வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களாம் தான் வந்து லாட்ரி எல்லாம் வாங்குவாங்க. அவங்க 1, 2 எல்லாம் வாங்க மாட்டாங்க. அட்ட ஸ்ட்ரெச் அவங்க வந்து ஒரு நாளைக்கு 10, 20 அப்படிதான் வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா வந்து அவங்க ப்ராபபிலிட்டியே ஏத்துறாங்களாம். ஸோ லாட்ரியை வாங்கி நான் வந்து ஒரு லாட்ரி சீட்டை வாங்கினா வந்துட்டு சான்சஸ் ஆஃப் வின்னிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால 10, 15 வாங்கிடுவேன். ஸோ அப்போ ஒரு நாள் கூலி அவங்க டெய்லி வேஜஸா தான் இருப்பாங்க. அந்த ஒரு நாள் கூலிய அவங்க வந்து அதுலயே பாதியை வந்து விட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் 5% ஆஃப் சான்ஸ் டு வின் தி $10,000 அப்படின்றது தான் இங்க வந்து சினாரியோ. வெறும் 5% ஆஃப் சான்ஸ் தான் வந்து லாட்ரி சீட்டை வந்து வின் பண்ண முடியும் அப்படின்னா அங்க வந்து 1000 பேர், 10,000 பேர், 20,000 பேர் வாங்குவான். இதெல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க எந்த தலைகீழா தண்ணி குடிச்சாலும் அவங்க லைஃப் டைம்ல வந்துட்டு அவங்களால வந்து $10,000 எல்லாம் பார்க்கவே முடியாது. அதான் ஏழை. அப்போ வந்து ஒரு சான்ஸ் இருக்கு, ரொம்ப ஸ்லிம் சான்ஸ். சப்போஸ் லாட்ரி ஜெயிச்சிச்சுன்னா ஆட் எல்லாம் போடுவாங்க. திடீர்னு லாட்ரி ஜெயிச்சவன் எல்லாம் வந்து பேசுவான், நானும் அப்படிதாங்க இருந்தேன், தினக்கூலி தான் நானு, ஆனா இப்போ வந்து லாட்ரி ஜெயிச்சு இப்ப நான் வந்து ஒரு வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஆடு பார்க்கும்போது ஆஹா நம்மள மாதிரியே இருக்கான், நம்மள மாதிரியே தான் தொழில் பண்றான், அவன் இப்ப பணக்காரன் ஆயிட்டான். சோ அந்த லக்க நான் வந்து ஏன் எடுத்துக்க கூடாது? தர் இஸ் a slim chance, 5% சான்ஸ் இருக்கு, ஒய் கான்ட் ஐ கேன் ட்ரை திஸ் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க. வெரி மைன்யூட் சான்ஸ் ஆனாலும் ரிஸ்க் எடுக்கிறீங்க. எல்லாம் எடுப்பீங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க வந்து ஆப்ரேஷனுக்கு போறீங்க, உங்க கால்ல வந்து ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். 5% சான்ஸ் தாங்க வந்து உங்களை சரி பண்ண முடியும். ஆனா 95% வந்து உங்க காலையே போயிடும் அப்படின்னு வந்து இதே சினாரியோ வந்து மெடிக்கல்ல வந்து போட்டு பாருங்க. நீங்க வந்து ரிஸ்க் எடுப்பீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல, கால் பண்ணா பரவாயில்ல, அது 5% சான்ஸ் இருக்குல்ல, நீங்க ஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் படிப்பீங்களா? இல்ல வெளியில வந்துட்டு வேற எதனா ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு நல்லா பெரிய ஹோப் கொடுக்குற மாதிரி எதனா யார் பேசுறாங்களோ அங்க போய் சேருவீங்களா? பண்ண மாட்டீங்கல்ல. அப்ப ஏன் இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிறோம்? திஸ் இஸ் கால் தி பாசிபிலிட்டி எஃபெக்ட். எப்படி வந்து சண்டை போட்டு ஒரு விஷயத்த வந்து சாதிச்சிடலாம், அந்த பாசிபிலிட்டியில வந்துட்டு மோனா வந்து சண்டை போடுறாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு இடத்துல நான் பணக்காரன் ஆயிட மாட்டேனா அப்படின்ட்டு காசை விடுற கணக்கு தான் இது. இது அதர் எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பாசிபிலிட்டி எஃபெக்டை வச்சுதான் வந்து லாட்ரி டிக்கெட் ஓனர் எல்லாம் வந்து பணக்காரன் ஆயிட்டே போறான். ஸோ இதுதான் பிசினஸ் லாஸ்ட். ஸோ இங்க வந்து லோ ப்ராபபிலிட்டி ரிஸ்க் அவர்ஸ்ல வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு இன்சூரன்ஸ். ஸோ சப்போஸ் வந்து இப்போ நீங்க வந்து நம்ம எல்லாம் மே மாசத்துல இருக்கோம், ஆனுவல் லீவு. ஸோ சம்மர் வெக்கேஷன்ல வந்துட்டு நம்ம ஒரு ஒரு வாரம் 10 நாள் வந்து எங்கன்னா வந்து ஊட்டி கொடைக்கானல் ஏன்னா வந்து அதர் ஸ்டேட் இன்டர்நேஷனல் ட்ரிப்லாம் நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிலாம் போறோம்னு வச்சுக்கோமே, அப்போ வந்து வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் வந்து பாதுகாக்கணும். நிறைய வந்து வாங்கி வச்சுட்டோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த 10 நாளைக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸை போடுவோம். சப்போஸ் எதனா எதனா வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லைன்னா வந்து தெஃப்ட் எதனா நடந்துச்சு அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆயிடும் அப்படின்ட்டு ஒரு 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 இன்சூரன்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த அந்த சேஃப்டி இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து வாங்குறதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் 5% ஆஃப் சான்ஸ் டு லூஸ் $10,000 அப்படின்னு ஒரு சினாரியோ. இதுல என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு கணக்கு எடுத்து பாருங்களேன். இப்போ வந்து நம்ம ஒரு வீட்டுல வந்து 10 வருஷம் இருந்திருக்கும். அந்த 10 வருஷத்துல எத்தனை ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்? ஸோ என்னோட ஒரு நான் வந்து 37 வருஷமா இதே வீட்டுல தான் இருக்கேன். இது வரைக்கும் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் கூட நடந்தது இல்லை. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேவிங் ஃபயர் ஆக்சிடென்ட் பர்சனலி 0%. ஆனாலுமே என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு மாசம் வெளியில போகும்போது எதனா ஒரு நியூஸ்ல வந்துட்டு
நம்ம பார்ப்போம். ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, தீக்காயம் நடந்து அவங்க வந்து கல்யாணத்துக்காக சிறுக சிறுக சேர்த்து வச்ச ஒரு 30 பவுன் நகை வந்து கருகி போனது. அவங்க லைஃப் டைம் சேவிங்ஸே போயிடுச்சு. இதுவே வந்து ஒரு 5,000 செலவு பண்ணி அவங்க இன்சூரன்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ்காரன் வந்து உடனே வந்து அத வந்து கிளைம் பண்ணி அவங்க எடுத்திருக்கலாம். சோ இவ்ளோ பண்ணவங்க வந்து ஒரு 5,000 குடுத்து இந்த இன்சூரன்ஸும் போட்டிருக்கலாம். அப்படின்ட்டு ஒரு ஆட் நீங்க பார்ப்பீங்கல்ல. ஒரு 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 கிளிப்பிங்ஸோ, ஒரு நியூஸ் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி தோணும்? எவ்வளவோ செலவு பண்றோம். அடுத்து அந்த 5,000 செலவு பண்ணிட்டு போவோமே! அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுமா? தோணாதா? சோ அப்போ வெரி வெரி ரேர் அக்கேஷன். நான் சொன்ன மாரி எங்க வீட்ல தீ ஆக்சிடென்ட் நடந்ததில்ல. சோ இந்த சினாரியோ படி 5% சான்ஸ் டு லூஸ் $10,000 அப்படின்னும்போது, அந்த விஷயத்த வந்து நம்ம பயப்படுறோம். ரேர் சினாரியோ பார்த்து பயந்து, நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸ போட்டுட்டு, நம்ம வந்து அங்க 5,000 வந்து விடுறோம். சோ இததான் வந்து இன்சூரன்ஸ்காரன் வந்து நம்மளோட பயத்தெல்லாம் வந்து டேப் இன் பண்ணி, அவன் வந்து பணக்காரன் ஆயிட்டே போறான். கேன்சருக்கு இன்சூரன்ஸ் அப்படின்னுவாங்க. நம்ம ஆல்ரெடி மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சிருக்கோம். ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா வந்துட்டு, தனியா கேன்சருக்கு இன்சூர் பண்ணுங்க. கார்டியாக் அரெஸ்ட் நெறைய வருது. ஆஃப்டர் கோவிட் வேக்சின் போட்டவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஹார்ட் அட்டாக் நடக்குது. அதனால வந்து ஹார்ட்டுக்குன்னு தனியா இன்சூரன்ஸ் எடுத்துக்கங்க. ரொம்ப தேவைப்படும். அது வந்து ஜஸ்ட் ₹10,000 தான். நீங்க ஜெனரல் இன்சூரன்ஸ் போனீங்கன்னா, அதெல்லாம் கவர் ஆவாது. இதுக்கு போனா இதெல்லாம் கவர் ஆகும் அப்டின்ட்டு ஒரு ஆட் விடுறான். டு நாட் வெயிட். லைஃப் இஸ் வெரி பிரஷியஸ். இந்த மாரி டேக்லைன்ஸ் தான் விடுவானுங்க. அப்ப என்ன பண்ணுவானுங்கன்னா, உங்களோட பயத்த வந்து அவங்க டேப் இன் பண்ணி, அவங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து போட வச்சுருவானுங்க. போட்டா ஃபுல்லா குடுப்பானுங்க. அதுல நெறைய கிளாஸஸ் இன்னும் அவங்கலாம் நெறைய வச்சிருப்பானுங்க. சோ அதெல்லாம் தனி கத. சோ இந்த ப்ராஸ்பெக்ட் தியரிய வச்சு தான் என்டையர் மார்க்கெட்டிங் அண்ட் பிசினஸே ரன் ஆகுது. சோ இஃப் யூ ஆர் இன்டு பிசினஸ், நீங்க ப்ராஸ்பெக்ட் தியரி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இத டேப் இன் பண்ணி நீங்க பிசினஸ வந்து நல்லா ஃப்ளரிஷ் பண்ணலாம். இஃப் யூ ஆர் இந்த அதர் சைடு கஸ்டமர் சைடா இருந்தீங்க அப்படின்னா, எந்த ப்ராடக்ட் வாங்கணுமோ அந்த ப்ராடக்ட்ட மட்டும் வாங்கலாம். அதுக்குன்னு இன்சூரன்ஸ் எல்லாமே பொய்யி, எல்லாமே இதெல்லாம் தப்பு. அந்த மாரி நீங்க திரும்பி மென்டல் அக்கவுண்டிங்ல போயிடாதீங்க. நம்ம எதுக்கு என்ன அப்படின்றத பார்க்கணும். சோ அதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, யூசிங் திஸ் ப்ராஸ்பெக்ட் தியரி ஃபோர் ஃபோல்ட் பேட்டர்ன் நம்ம வந்து இன்னும் பெட்டரான டிசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம். சோ திஸ் இஸ் த லாஸ்ட் தியரி விச் இஸ் லாஸ் அவர்ஷன். சோ இங்க யூட்டிலிட்டி அப்படின்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, எதுக்காக ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்? எதுக்காக வீடு வாங்கணும்? எதுக்காக கார் வாங்குறோம்? எதுக்காக கல்யாணம் பண்றோம்? எதுக்காக டிவோர்ஸ் பண்றோம்? சோ இது எல்லாமே வந்து பெரிய பெரிய டிசிஷன்ஸ். இதெல்லாம் எப்போ நம்ம வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டிசிஷன் எப்போ பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, வி நீட் டு திங்க் ஆஃப் தி யூட்டிலிட்டி. அதனால எனக்கு என்ன ஆதாயம் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்து தான் வந்து ஆமாவா இல்லையா இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத எடுப்போம். சோ இந்த கதை மூலியமா வந்து என்னன்னு பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ டைம். சோ நான் இந்த ஃபேமிலி சோர்ஸ்லாம் முடிச்சிட்டோம், ஸ்ப்ளிட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும். அந்த ஃப்ரீ டைம்ல நம்ம ஜாலியா படம் பார்க்கலாம். நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணலாம். என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து அவங்க யூட்டிலிட்டியா பாக்குறாங்க. சோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த யூட்டிலிட்டியை மீட் பண்ணாத பட்சத்துல லாஸ் நடக்கக்கூடும். லாஸ் நடந்தது அப்படின்னா பெரிய வலி வரும். சோ அதனால நம்ம முன்னாடி பார்த்த தியரிஸ் எல்லாத்தையும் வச்சு சண்டை தான் வரும். சோ அதுதான் வந்து இந்த இடத்துல நடந்தது. சோ எதுக்காக வந்து இந்த எக்ஸசைஸ பண்ணாங்களோ அதுவே நடக்காத பட்சத்துல அவங்களுக்கு சண்டை வந்துடுச்சு. சோ இந்த லாஸ் அவர்ஷன் இது பேர் தான் லாஸ் அவர்ஷன். சோ இது வந்து ஸ்டாப் பண்ணிட முடியுமா அப்படின்னா செம கஷ்டம் ஸ்டாப் பண்றது. ஏன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் எவல்யூஷனரி பிராக்டிஸ். இதெல்லாம் வந்து நம்ம காலம் தாண்டி அதாவது நம்ம வந்து காட்டுவாசியா இருக்கும்போது நம்ம வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அத வந்து எவல்யூஷன் படி வந்து 1000 வருஷமா நம்ம தாத்தா கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து இந்த பழக்கம் வந்து இன்னுமே நம்ம தலையில இருக்கு. சோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய காலத்துல எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஹண்டர் கேதர்ஸரா இருக்கும்போது காட்டுவாசியா இருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு புரளி வரும், இல்லைன்னா ஒரு நாய்ஸ் கேட்கும். அப்ப புலி வருது, சிங்கம் வருது அப்படின்னு யாரோ ஒரு நியூஸ் வந்து செவி வழியா வருதோ, இல்லைன்னா வந்து டக்குன்னு உரும்புற சவுண்ட் வந்ததோ அப்படின்னா அலர்ட் ஆயிடுவோம். பயந்துரும். ஐயோ சிங்கம் வந்துட போகுது, எல்லாம் அலர்ட் ஆகுங்க, எல்லாம் தூங்காதீங்க, நெருப்பு எடுங்க, எல்லாம் வந்து இருங்க அப்படின்னு. கடைசியில பார்த்தா சிங்கம் வராது. சோ அதுக்காக வந்து நம்ம வந்து பயப்படாம இருக்க முடியாதுல்ல. ஒரு வேளை வந்துச்சுன்னா அந்த பாசிபிலிட்டி எஃபெக்ட்ல நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சுன்னா அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே வந்து பயத்தோட தான் இருப்பாங்க. சோ யாரெல்லாம் இந்த பயத்தோட இருக்காங்களோ அவங்க எல்லாம் சர்வே ஆயிருக்காங்க. யாரெல்லாம் பயம் இல்லாம அடப்போ அதெல்லாம் வராதுன்னு தூங்குறவன் எல்லாம் வந்து செத்து இருக்கான். சோ இந்த மாதிரிதான் வந்து அலர்ட்டா இருக்கணும்ல. அலர்ட்டா இருக்கிறவன் வந்துட்டு
பயம் நல்லது அப்படின்னுவாங்க. நிறைய படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. பயம்லாம் நல்லது. அப்பதான் அலர்ட்டா இருக்க முடியும். அப்பதான் நம்ம சர்வே பண்ண முடியும். எந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அப்படின்லாம் ஒரு டயலாக்ஸ் இருக்கும். விச் இஸ் வெரி ட்ரூ. சோ அந்த மாரி வந்து அந்த காலத்துல நம்ம பயந்து பயந்து வாழ்ந்தது வந்து இன்னுமே வந்து நம்ம வந்து இப்போ ஒரு கேட்டட் கம்யூனிட்டில இருக்கோம். நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு பிளேஸ்ல இருந்தாலுமே, நைட்ல எல்லாம் திடீர்னு எழுந்துக்கிறது, பேய் வர மாரி கனவு காண்றது, இருட்ட பார்த்தா பயப்படுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எவல்யூஷனரி பிராக்டிஸ் தான். சோ அதுதான் வந்து இந்த லாஸ் அவர்ஷனுமே ஒரு எவல்யூஷனரி பிராக்டிஸ். அதனால இது வந்து இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்மளால டேக்கிள் பண்ண முடியும். விச் இஸ் ஒன்லி வே இஸ் வி நீட் டு அவேர் ஆஃப் தீஸ் கான்செப்ட்ஸ். அப்ப இருந்தது அப்படின்னா வி கேன் கம் அவுட் ஆஃப் திஸ் லாஸ் அவர்ஷன். சோ இந்த லாஸ் அவர்ஷன் வந்துடுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து பயங்கரமான ஒரு பயம், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்கர்ஸ் எல்லாமே வரும். சோ ஒரு சிம்பிள் சினாரியோல வந்து பார்த்துட்டு நம்ம வந்து இந்த செஷனை எண்ட் அப் பண்ணிக்கலாம். சோ ப்ராஸ்பெக்ட் தியரினா என்ன அப்படின்னா வந்துட்டு சப்போஸ் நீங்க வந்து ரொம்ப வறுமையில இருக்கீங்க. இப்ப நீங்க திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து நீங்க ரோட்ல நடந்து போறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு $100 வந்து உங்களுக்கு வந்து இனாமா கிடைக்குது. ரோட்ல கீழ யாரோ போட்டு போயிட்டாங்க. சோ அப்ப என்ன தோணும் உங்களுக்கு? அப்பா! இத வச்சு நான் என்னென்னலாம் வந்து பண்ணலாம். ஓ! இந்த இந்த கடன் அடைச்சிடலாம். அப்ப இல்லன்னா இத வந்து வாங்கி சாப்பிட்டுறலாம். உங்க குழந்தை வந்து இது கேட்டுதே, அத வந்து செஞ்சிடலாம். ஏதோ ஒண்ணு நம்ம வந்து இதனால வந்து பூர்த்தி பண்ணிடலாம். அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து செம்மையான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இப்போ வந்து இது வந்து ஒரு சினாரியோ. சூப்பர் ஹாப்பி. அப்போ இன்னொரு ஒரு நாள் வந்து போறீங்க. $200 உங்களுக்கு கிடைக்குது. அப்பா! ரெட்டிப்பு சந்தோஷம் இல்ல. $200 கிடைச்சிருக்கு. செம்ம. ஆனா வந்து என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடைக்கு போறீங்க, பர்ஸ தொறந்து பார்க்குறீங்க, $100 தான் இருக்கு. இன்னொரு $100 வந்து காணாம போயிடுச்சு. மேபி நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லன்னா திருடு போயிடுச்சு. அப்போ உங்களுக்கு எவ்ளோ வருத்தமா இருக்கும். அட பாவி! இந்த $200 வச்சு என்னென்னலாம் கனவு கண்டேன். இப்போ வந்து $100 போயிடுச்சே! அப்டின்ட்டு உங்களுக்கு வருத்தம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பட் மேத்தமேட்டிக்கலி ஸ்பீக்கிங் இந்த 2 சினாரியோவுமே பார்த்தீங்கன்னா, ஸ்டில் யூ ஹேவ் $100. ஃபர்ஸ்ட் சினாரியோலயும் நீங்க $100 இருக்கு. செகண்ட் சினாரியோல 200 - 100 இட்ஸ் ஸ்டில் யூ ஹேவ் $100. பட் செகண்ட் சினாரியோல உங்களுக்கு வந்து ஹாப்பியே இருக்காது. ஃபர்ஸ்ட் சினாரியோல தான் ஹாப்பி இருக்கும். செகண்ட் சினாரியோல வருத்தம் தான் இருக்கும். ஏன்? ஏன் நம்ம மிஸ்பிஹேவ் பண்றோம்? மேத்தமேட்டிக்கலி 2 சினாரியோ ஒண்ணுன்னா உங்களுக்கு ஹாப்பினஸ் தானே இருக்கணும். ஏன் இந்த இடத்துல வருத்தமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கால்ட் தி ப்ராஸ்பெக்ட் தியரி. அகைன் குயிக்கா நான் வந்து ரீவிசிட் பண்றேன். இந்த ரைட் சைடுல உங்களுக்கு ஒரு கிராஃப் தெரியுது. ஸோ நடுவுல பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ன்னு உங்களுக்கு போட்டிருக்கேன். தட் இஸ் நத்திங் பட் 0. ஸோ இந்த இடத்துல நான் முன்னாடியே நான் சொன்ன மாரி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இந்த இடத்துல 0. யாழோட கதையில வந்துட்டு யாழுக்கு வந்து சமைக்க தெரியாது. அவர் வந்து ஒரு நியூ கம்மர்ன்றது தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல ₹0 உங்ககிட்ட காசே இல்ல. நீங்க போகும்போது உங்களுக்கு ஒரு $100 கிடைக்குது. அப்போ நீங்க வந்து செம்ம சந்தோஷப்படுறீங்க. அதுதான் வந்து இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாலர் அமௌண்ட் 100, 200 போட்டிருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல வந்து சைக்காலஜிக்கல் வேல்யூ வந்து இருக்கு. ஸோ இப்போ நீங்க $100 இந்த கிரீன் கலர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து 1, 1.5. ஸோ 1.5 மெட்ரிக்ஸ்ல யூனிட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைச்சிருக்கு. சூப்பர். இதுவே வந்து இன்னொரு ஒரு 100 வந்து கிடைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு, ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் எவ்வளவு பாயிண்ட் ஏறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 பாயிண்ட் தான் ஏறி இருக்கு. இல்ல நீங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்துட்டு ஒய் ஆக்சிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 100ல வந்து 1.5 பாயிண்ட் இருக்கு. இதுவே 200 வந்து நீங்க மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா 2.5ல இருக்கு. விச் இஸ் நத்திங் பட் 1 பாயிண்ட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.5 + 1.5 3 பாயிண்ட் வந்திருக்கணும்ல. இங்க ஏன் வந்து 2.5ல வந்து நிக்குது? ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ₹100 கிடைக்கும் போது வந்து 0ல இருந்து நீங்க ₹100 கிடைச்சிருக்கு. செகண்ட் டைம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி உங்ககிட்ட ₹100 இருக்கு. இப்ப ₹200 ஆட் ஆயிருக்குன்றதுனால உங்களுக்கு ஹாப்பினஸ் கொஞ்சம் கம்மியாக தான் செய்யும். சோ இது நீங்க போக 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 என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து பிளாட்டாவே ஆயிடும். சப்போஸ் ஒரு கட்டத்துல வந்து உங்க கையில வந்து ₹10,000 இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு ₹100 கிடைக்குதுன்னா, ஒண்ணுமே இல்லாதப்போ ஒரு ₹100 கிடைக்கும் போது நீங்க ஒரு சந்தோஷம் வந்து உங்களுக்கு அடைஞ்சது பாத்தீங்களா? அதே லெவல் ஆஃப் சந்தோஷம் உங்க கையில ₹10,000 இருக்கும்போது ₹100 உங்களுக்கு இனாமா கிடைச்சதுன்னா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்து ₹10,000. ஆல்ரெடி நீங்க வந்து எவ்வளவு மடங்கு உங்க கையில அதிகமா இருக்கு. அப்ப ₹100ன்றது எனக்கு ஒரு மேட்டரே கிடையாதுங்க. ஆனாலும் வாங்கி வச்சுப்போம். சந்தோஷம் குட்டியா இருக்கும். பட் இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு ₹100 கொடுக்கும்போது அவங்க கிடைக்கிற இன்பம் பேரின்பம். இதுதான் வந்து ஒரு ₹1000 வந்து மகளிருக்கு தர்ற ஒரு திட்டமா இருக்கட்டும். அப்படின்னும் போது நம்ம வந்து அசால்ட்டா சொல்லிடுவோம். ₹1000 குடுத்துட்டாங்க என்ன இப்போ? அப்படின்னு நம்ம வந்து பேசுவோம். பட் ₹1000 யாருக்கு குடுத்தாங்க? ஏழைக்கு குடுத்தாங்க. அந்த ₹1000 அவங்களுக்கு வந்து அப்ப இந்த ப்ராஸ்பெக்ட் தியரி படி ஒண்ணு அவங்க வந்து ஒரு பாவர்ட்டி லைன் பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ₹1000ன்றது வந்து அவங்களுக்கு கிடைக்க போற அந்த ஹாப்பினஸ் வந்து பயங்கரம். அத வச்சு அவங்க என்ன வேணா சாதிப்பாங்க. அவங்களுக்கு ₹1,00,000 குடுத்தா மாரி.
ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து டக்குன்னு வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு இல்ல பீலிட்டில் பண்றதுக்கு முன்னாடி இஃப் யூ ஹேவ் திஸ் அவேர்னஸ் அபவுட் திஸ் ப்ராஸ்பெக்ட் தியரி, இந்த மாதிரி வந்து சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பாலிசிஸ்லாம் வரும்போது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன். பட் அதர் வே கீழே பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா உங்களுக்கு வந்து -100, 100 ரூபா வந்து உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா அதே லைன் பாருங்களேன் எவ்வளவு தூரத்துக்கு போகுது, 1 2 3 ஒய் ஆக்சிஸ்ல 3 பாயிண்ட் வந்து யூ வில் பி அன்ஹாப்பி. செம்மையா வந்து உங்களுக்கு வந்து வருத்தம் வரும். கெயின் பண்ணீங்கன்னா 1.5 பாயிண்ட், லூஸ் பண்ணீங்கன்னா 3 பாயிண்ட். இது என்னங்க அநியாயமா இருக்கு? 100 ரூபா கிடைச்சதுன்னா 1.5 பாயிண்ட்டுக்கு சந்தோஷமா இருப்பீங்க. 100 ரூபா மைனஸ் ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சுன்னா 3 பாயிண்ட்டுக்கு வருத்தப்படுவீங்களா? அப்படியே டபுள் தி அமௌண்ட் வந்து நீங்க வருத்தப்படுறீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஹியூமன் பிரெயின் ஒர்க்ஸ். கெயின் பண்ணா ஒரு சந்தோஷம், லாஸ் பண்ணா பல மடங்கு வருத்தம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மேத் எல்லாம் புரியாமையே நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுவோம். பட் நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து மிஸ்பிஹேவ் பண்றோம். நம்ம வந்து அதே அளவுக்கு தான் நம்ம வந்து வருத்தமும் படணும், சந்தோஷமும் படணும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இன்னும் பெட்டராகவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சூதாடும் போதோ இல்லை ஆன்லைன் ரம்மி விளையாடுறீங்க, இல்லைன்னா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றீங்க, அப்போ வந்து டக்குன்னு வந்து டவுன் ஆகுது, ஒரு ஷேர் வந்து டவுன் ஆகுது, இல்ல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, நினைச்ச மாதிரி போகல, ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, நினைச்ச மாதிரி வியாபாரம் ஆகல. ஸோ அப்படின்னும் போது எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க லாஸ் பாக்குறீங்க. ஸோ வென்எவர் யூ மேக் லாஸ், the pain you undergo is tremendous. நீங்க வந்து கெயின் பண்றதை விட லாஸ் பண்ணும்போது நீங்க இந்த கிராஃப்ல பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து வலிகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த வலி அதிகமா இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பாசிபிலிட்டி நீங்க தேடுவீங்க. எப்படியாச்சும் இதை வந்து மீட்டிட முடியாதா அப்படின்னு அந்த பாசிபிலிட்டி தேடும் போது நீங்க இங்கேயே வந்து ரிஸ்க் சீக் பண்ணுவீங்க. எப்படி வந்து அந்த சூதாட்டத்துல வந்து 5000 வச்சு விட்டதை பிடிக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்களோ இதே தான் நடக்கும். நீங்க லாஸ்ட்ல இருக்கும் போது உங்களோட மைண்ட் ஒழுங்கா ஒர்க் பண்ணாது. அந்த டைம்ல நீங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே வந்து திங்கிங் ஃபாஸ்ட்ல பண்ணுவீங்க. அதனால எல்லா டிசிஷனுமே தப்பா போறது ப்ராபபிலிட்டி அதிகம். ஏன்னா நீங்க ரிஸ்க் வந்து சீக் பண்ணுவீங்க. ஸோ அதனாலதான் வந்து எல்லா டிசிஷன்ஸுமே வந்து தப்பு தப்பா போறதுக்கான ரீசன்ஸுமே இந்த ப்ராஸ்பெக்ட் தியரி தான். ஸோ ஹேவிங் செட் திஸ் எல்லாமே நான் முடிச்சுட்டேன். ஸோ சண்டையும் பார்த்துட்டோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற தியரியும் பார்த்துட்டோம். ஸோ சொல்யூஷன்ஸ் நம்ம பார்க்கணும்ல. ஸோ இப்போ இதை எப்படி டேக்கிள் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா வந்துட்டு இதுலயே வந்து ஹியூமன்ஸ் வர்சஸ் ஈகான்ஸ் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. நம்ம எல்லாமே ஹியூமன். இந்த இந்த தியரியில விழுந்து யார் யாரெல்லாம் வந்து தப்பு தப்பா டிசைட் பண்றோமோ அவங்கலாம் வந்து ஹியூமன். மேத்தமேட்டிக்கலி ரேஷனல் டிசிஷன்ஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே ஈகான். ஸோ அவங்க வந்து இதே சினாரியோவை கோத்ரூ பண்ணாங்க அப்படின்னா எப்படி பெட்டரா டேக்கிள் பண்ணிருப்பாங்கன்றத குயிக்கா ஒரு 5 மினிட்ஸ்ல பார்த்துட்டு தென் வி கேன் கோ ஃபார் தி டிஸ்கஷன். ஸோ சேம் ஹவ் ஈகான்ஸ் வுட் ஹவ் டேக்கிள் திஸ். ஸோ இதே தான் வந்து யாழ் அண்ட் மோனாவோட கதை தான். ஸோ அதே மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லிஸ்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். ஓகே இப்போ என்னென்ன ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ்லாம் இருக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எழுதலாம் அப்படின்வாங்க. எதுவுமே வந்து மைண்ட்ல வச்சுக்க மாட்டாங்க. ஸோ தே ஆல்வேஸ் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் தே வில் ரைட். ஓகே புக் பென் எடுத்து ரைட் பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் ஜஸ்ட் குக்கிங் இருக்கு, கிளீனிங் இருக்கு, கிராசரி இருக்கு, ஷாப்பிங், லாண்ட்ரி, அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ்ல வருது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு வாரத்துக்கு வந்து குக்கிங் எவ்வளவு பண்ண முடியும், ஒரு 1 hour பண்ணுவோமா. ஸோ அப்போ வந்து ஒரு வாரத்துக்கு 7 மணி நேரம் குக்கிங், கிளீனிங் ஒரு 3 மணி நேரம் போட்டுக்கோ. கிராசரி ஷாப்பிங் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் போனாலே போதும். ஸோ 2 hour ஓகே. லாண்ட்ரி வந்து ஒரு 2 மணி நேரம் பண்ணுவோம், ஏன்னா வாஷிங் மிஷின் தான் இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் 2 மணி நேரம் கரெக்டா இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மணி நேரம். ஸோ புட்டுகதர் ஒரு 15 மணி நேரம் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். நீ ஒரு 7 மணி நேரம் பண்ணு, நான் ஒரு 8 மணி நேரம் பண்றேன். ஸோ அதனால வந்து கரெக்டா இருக்கும். ஸோ எப்படி பறிச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்துட்டு ஏனாத்தனம்லாம் பிரிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னோட வேலை எவ்வளவு டைட்டா இருக்கு, நான் என்ன மாதிரி வேலை செய்யறேன், ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஃப்ரீ டைம் எவ்வளவு இருக்கோ அங்கதான் என்னால ஹோம் சோர்ஸ் பண்ண முடியும். சப்போஸ் அதர் பார்ட்னர் வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்காங்க அப்படின்னா தே கேன் டேக் சம் எக்ஸ்ட்ரா வேலையாச்சு ஆல்சோ. ஏன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து இதை பார்க்காம நம்ம ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா அகைன் இட் வில் எண்ட் அப் இன் ஃப்ரீ டைம் கிடைக்காதுல்ல. நம்ம எதுக்காக பண்றோமோ அதை வந்து லூஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களோட ஸ்கெடியூல்ஸ், அவங்களோட ப்ரிஃபரன்சஸ், அவங்களோட எஃபிஷியன்சி. சப்போஸ் வந்து குக்கிங், யாழுக்கு வந்து குக்கிங் தெரியல அப்படின்னா யாழுக்கு குக்கிங்கே போயிருக்க கூடாது. 100% யாழுக்கு போனது தான் வந்து அங்க பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா
ஸ்டில் வந்து யாழுக்கு வந்து 0% போயிடக்கூடாது. ஸோ எனக்கு குக்கிங் தெரியல, நான் குக்கிங் பண்ண மாட்டேன், அதனால நீயே குக்கிங் பண்ணு அப்படின்னு சொன்னாலுமே அது ரெண்டுல வந்து அவங்களுக்கு கடுப்பாயிடும். என்னடா இது அவனுக்கு அப்போ கஷ்டமான வேலையை எனக்கு தள்ளிட்டு அவன் ஈஸியான வேலை பண்றான் அப்படின்னுமே வந்து பிரச்சனை வரும். ஸோ அப்ப இங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கேத்த மாதிரி பெர்சன்டேஜ் பிரிச்சுக்கிறாங்க. ஓகே, நீ 50% வந்து நீ கிளீனிங் பண்ணு, நான் வந்து குக்கிங் ஒரு 60% பண்றேன், நீ இதுல வந்து 70% பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாரும் எல்லா வேலையும் செய்யறாங்க. அவங்களோட எஃபிஷியன்சி அண்ட் ஃப்ரீ டைம் பொறுத்து வந்து இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் இது வந்து மாறுது. ஸோ அந்த மாதிரி வந்து அழகா வந்து அவங்க ஒரு செட்டப் பண்ணி பிரிச்சுக்கிட்டு அவங்க வேலை செய்யறாங்க. அகைன் இந்த மாதிரி வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு. டக்குன்னு வந்து அதே சினாரியோ மோனா வந்துட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டு வராங்க. இங்க திரும்பி பார்த்தா வந்து ஐபிஎல் ஃபைனல்ஸ் உட்காந்துட்டு யாழ் பார்த்துட்டு இருக்கும்போது செம்ம கடுப்பாகுது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து கடுப்பாகி கேட்கறாங்க, என்ன இது நீ வந்து வேலையை செய்ய மாட்டியே அப்படின்ட்டு. உடனே அங்க சண்டைலாம் போடாம யாழ் என்ன பண்றாருன்னா, ஓகே ஓகே கம் கம் கம், ஓகே நம்ம வந்து பாத்துடலாம், திரும்பியும் புக் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் வந்து 7 மணி நேரம் குக்கிங்ல நான் 60% பண்றேன். ஸோ விச் இஸ் 7 hours into 0.6 = 4.2 hours. இந்த வாரம் நான் வந்து 4.2 மணி நேரம் குக்கிங்லயே வேலை செஞ்சிருக்கேன். அந்த மாதிரி கிளீனிங்க்கு நான் வந்து 1.5 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கேன். கிராசரி ஷாப்பிங் நான் 1.5 மணி நேரம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எல்லாமே புட் டுகெதர் நான் எல்லா வேலையும் இவ்வளவு பண்ணியிருக்கேன். ஸோ அப்ராக்சிமேட்லி 8.5 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கேன். நீ எவ்வளவு செஞ்சிருக்க? நீ வந்து 6.5 மணி நேரம் தான் வேலை செஞ்சிருக்கேன். இப்போ நீ சொல்ல, இப்போ வந்து நான் ஐபிஎல் பாக்குறதுனால நான் வந்து கம்மியான டைம் தான் வேலை செய்யறேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? ஸோ மேத் நெவர் கோ ராங். ஸோ மேத் என்ன சொல்லுது? ஸ்டில் ஐ எம் டூயிங் மோர் தென் யூ. ஸோ டிவி பாக்குறேன் அப்படின்னாலே வந்து நான் வந்து ஓபி அடிக்கல, நான் வந்து கம்மியான வேலை எல்லாம் செய்யல, நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் இன்சிடென்ட், லெட் மீ வாட்ச் மை மேட்ச், திஸ் இஸ் த ஃபைனல்ஸ், இட்ஸ் நாட் அ லீக் கேம். ஸோ இன்னைக்கு வேணா நம்ம ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கலாம். வி கேன் டூ த ஸ்விக்கி ஆர் வி கேன் டூ சம் சார்ட் ஆஃப் சாண்ட்விச் செஞ்சுக்கலாம். குயிக்கா வந்து பைட் பண்ற மாதிரி வந்து வி கேன் ரிலாக்ஸ் அவர் செல்ஸ். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் இன்சிடென்ட்ஸா எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பெரிய மேட்டர் கிடையாது அப்படின்ட்டு இந்த ஒரு ஃபேக்ட்ஸ் எல்லாம் வச்சு தே கேன் ட்வீக் தெம். ஸோ தட் இந்த மாதிரி சண்டை எல்லாம் பெருசா வராம, பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் திரும்பி கூப்பிட்டு வந்து ஏழரை இழுக்காம, ஸோ அவங்க வந்து கரெக்டா வந்து எடுத்துக்கான வேலையை பண்ணுவாங்க. சப்போஸ் இங்க இடத்துல வந்துட்டு யாழ் வந்து மிஸ் பண்ணியிருந்தா கூட வந்து ஓகே, சாரி தட் நான் வந்து ஓவர் போர்ட் பண்ணிட்டேன், அண்டர்ஸ்டுட் நவ், ஓகே நான் நாளையில இருந்து நான் வந்து சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து என்ன பிரச்சனை அங்க இருக்கோ அந்த பிரச்சனையை மட்டும் பேசி சால்வ் பண்ணிக்கிட்டு தேல் மூவ் ஆன். ஸோ இதுதான் வந்து ஈகான்ஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் தே நோ ஆல் தி ப்ராஸ்பெக்ட் தியரிஸ், ஆல் த கான்செப்ட்ஸ், அண்ட் தே வில் மேக் ஷூர் தட் அவங்க வந்து ஃபால் ஆகாம வந்து பிரச்சனையை வந்து அமிக்கபிளா இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து அவங்க பண்ணுவாங்க. So with this, I'm just ending my session and we can open up for the discussion. Thank you very much. எனக்கு அப்படின்னா நமக்கு இது பிராக்டிஸ் பண்ணணும். அதாவது நம்மளோட பார்ட்னரோட சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணாதான் இது வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மட்டும் யோசிச்சு நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது சண்டை வருது அப்படிங்கும்போது நான் அந்த டைம்ல அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேப்பர் பேனெல்லாம் எடுத்து எழுதிட்டு இருக்கிறத அவங்க வந்து சரி ஓகே, அவங்க வந்து அந்த புரிஞ்சுக்கணும். சரி ஓகே, சண்டை போடாம நம்ம எப்படி லைஃப் மூவ் பண்றது அப்படிங்கறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால இதை பண்ண முடியும். இல்லாட்டி இண்டிவிஜுவலா இதை பண்றது சாத்தியமா, இல்ல வேற ஏதாவது டாக்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாமா? இல்ல அப்படி கிடையாது சார். நீ சொன்ன மாதிரி 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் சினாரியோல பார்த்த மாதிரி வேலை ஈஸி. ஓகேயா? ஸோ அகைன் நம்ம ப்ராக்டிக்கலா பேசுறோம்னு பாத்தீங்கன்னா அது நடக்காது. ஏன்னா இந்த இதுலயே பாத்தீங்கன்னா வந்து நீ மட்டும் தான் அட்டன் பண்ணிருக்க, உன் ஒய்ஃபால அட்டன் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ ப்ராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப கம்மி தான். புக் எடுத்து படின்னு சொல்லிட்டேன், அதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, ஓகே நீ சொன்ன மாதிரியே வந்து உனக்கு மட்டும் இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சு, உன் ஒய்ஃப்க்கு தெரியல. இப்போ வந்து இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து உன் ஒய்ஃப் சொல்றாங்க நான் மட்டும்தான் வேலை செய்யறேன், நீ வேலையே செய்ய மாட்டேன், உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்க, எனக்கு கடுப்பேத்துறியா அப்படின்னு கேட்கும் போது நீ சண்டை போடாம யூ ஹேவ் தி நாலேஜ் ஆஃப் ப்ராஸ்பெக்ட் தியரி நவ். அப்ப நீ என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, ஓகே இப்போ என் ஒய்ஃப் வந்து என்டோமெண்ட் எஃபெக்ட்ல பேசிட்டு இருக்கா, அவ வந்து பாக்குறதெல்லாம் வந்து வாட் ஷீ சீஸ் இஸ் ஆல் தட் இஸ். அப்போ வந்து ஒரு சர்டனிட்டி எஃபெக்ட்ல வந்து கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்போ வந்து நம்ம வந்து கூல் டவுன் பண்ணிக்கணும். நம்ம இப்போ வந்து எந்த ரியாக்ஷன் பண்ண தேவையில்ல, விட்டுட்டு நம்ம வந்து நல்ல மூட்ல இருக்கும்போது வி கேன் ஜஸ்டிஃபை அவர் செல்ஸ். இல்லம்மா அது இப்ப பேச ஆரம்பிச்சுன்னா இங்க வந்து யாழ் சொல்ற மாதிரி நான் வந்து குக்கிங்ல வந்து நியூ, அதனாலதான் எனக்கு டிலே ஆகுது, நீ வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அவனோட ஜஸ்டிபிகேஷன் அவன் சொல்லுவான். இவன் தோ நான் நியூவா இருந்தாலும் நான் வந்து ட்ரை பண்றேன்ல, அதை நீ அப்ரிஷியேட் பண்ண மாட்டியா, ஏன் குறைய மட்டுமே நீ வந்து பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் சண்டை போகும். ஓகேயா? சோ அந்த மாதிரி பண்ணாம
சின்ஸ் யூ நோ திஸ் தியரிஸ், அப்போ வந்து நீ வந்து ஓகே அவங்க வந்து லாஸ் பார்த்திருக்காங்க, நான் வந்து ஐபிஎல் பாக்குறதுன்றது வந்து அவங்க சைடுக்கு வந்து லாஸ். சின்ஸ் அவங்க லாஸ் பார்த்தனால பெயின் இஸ் மோர். அந்த பெயின்ல வந்துட்டு அவங்க வந்து என்டோமெண்ட் எஃபெக்ட்ல எல்லாமே கத்திக்கிட்டு இருக்காங்க, சண்டை போடுற மூட்ல இருக்காங்க. ஸோ லெட்ஸ் நாட் ஆட் ஃபியூல் டு தட். ஸோ நம்ம அப்ப என்ன பண்ணலாம்னா, ஓகேமா நான் தப்பு செஞ்சுட்டேன், இல்லைன்னா சுவிச் ஆஃப் பண்ணிட்டு நீ வந்து வேலைக்கு இல்ல அப்படின்னா வந்துட்டு உன் சைட்ல ஒரு அஜிடேஷன் இல்லாம உன் பங்குக்கு நீ அந்த சண்டையை வந்து வளர்க்காம, சின்ஸ் யூ நோ ஆல் திஸ் தியரிஸ், உன் சைட்ல வந்து பண்ணலாம். இததான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விட்டு கொடுத்து போ அப்படின்வாங்க. நான் அந்த கடைசியா நான் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ ஒண்ணு போட்டிருந்தேன், விட்டு கொடுத்து போமா அப்படின்னுவாங்க. பெரியவங்க எல்லாம் வந்து இந்த ஒரு டைலாக் விட்டுருவாங்க. அப்ப நம்மளுக்கு செம்ம கட்டுப்பாங்க, ஏன்னா டே ஒரு நானே வந்து காண்டுல வந்து பேசிட்டு நீ விட்டு கொடுத்து போ அப்படின்னா, என்ன நான் விட்டு கொடுத்து போனோம், அவன் தானே தப்பு, அவன் தப்பு செஞ்சுட்டு நான் ஏன் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னும் போது வந்து இந்த பழமொழிகள்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கான்செப்ட்ஸ் புரியாம வெறும் வந்து மேலோட்டமா சொல்றதுனால எதுவுமே வேலை. அப்போ இந்த கான்செப்ட்ஸ் புரிஞ்சிடுச்சுன்னா இப்ப நீ விட்டு கொடுத்து தானே போன, சின்ஸ் யூ நோ திஸ் தியரிஸ், நீ விட்டு கொடுத்து போயிருக்க, இட் இஸ் குட் இல்ல. நீ அப்புறம் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு கூல் ஆனவொடனே நீ வந்து இந்த எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நீ பேனா நோட் எடுத்து வந்து நீ எழுதலாம். ஆக்சுவலா நான் இந்த மாதிரி ஒரு செஷன் அட்டன் பண்ணமா அந்த வீடியோ போட்டு காட்டலாம், நான் இதை நல்லா பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இததான் வந்து நீ பேரண்டிங்லயும் நம்ம பண்றோம். பசங்க வந்து பேச மாட்டாங்க. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, திடீர்னு வந்து பசங்க ஏதோ ஒரு பையன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னு வையன், உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அதே உன் தாயை உனக்கு கொடுத்து விடுறா, பாவண்டா உனக்கு எதுவுமே இல்ல, அவனுக்கு கொடுத்து விடு, நான் உனக்கு புதுசு வாங்கி கொடுத்துட்றேன், இல்லைன்னா ஒரு 10 நாள் கழிச்சு திரும்பி வாங்கிக்கலாம் கொடுன்னும் போது நம்ம குழந்தைங்க என்ன, ஐயோ நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு அது பிரச்சனை பண்ண அழுவோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ என்ன ஷேரே பண்ண மாட்டான், ஷேரிங்கே இல்லையே இவனுக்கு, நம்ம என்ன இவன் எப்படி இருக்க போறான் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பயம் வரும். இல்லைன்னா அடிச்சு கொடுக்குவோம், இல்ல புடிங்க கொடுப்போம், இல்ல இவனுக்கு சொல்லாம கொடுத்து விட்டுருவோம், 4 நாள் கழிச்சு கண்டுபிடிப்பான். இதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆகும். ஆனா நீ உட்காந்து பார்த்த அப்படின்னா, அகைன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்டோமெண்ட் எஃபெக்ட், நான் சொன்னல பாட்டியோட வளையல் வந்து 1 கோடி ரூபாய்க்கு வந்து உனக்கு வேல்யூ அதிகம். அதே தானே குழந்தைக்கும். குழந்தை வச்சிருக்கிற அந்த உடஞ்சு போன காருக்கு வெளியில மார்க்கெட்ல வந்து கைலாங்கடையில போட்டா கூட உனக்கு 1 ரூபா கொடுக்க மாட்டான். ஆனா அந்த குழந்தையோட மனசுல அந்த உடஞ்சு போன காருக்கு வேல்யூ வந்து அதிகம். ஏன்? பிகாஸ் ஆஃப் திஸ் என்டோமெண்ட் எஃபெக்ட். அப்போ அந்த பொம்மையை தூக்கிட்டு நீ வந்து இன்னொருத்தனுக்கு கொடுக்குற அப்படின்னும் போது அவனுக்கு என்ன வரும்? லாஸ். அவனுக்கு லாஸ்ல அப்போ அவனோட வேல்யூபிள் பொருளை தூக்கி நீ வந்து இனாமா தர ஒருத்தனுக்கு, அப்போ அவனுக்கு அது லாஸ். லாஸ் வந்துதான் என்ன ஆகும்? பெயின் அதிகமாகும். நம்ம என்டோமெண்ட் இதுல ப்ராஸ்பெக்ட் தியரி கிராஃப்ல பார்த்த மாதிரி, அந்த 100 ரூபாய் விட்டா அவனுக்கு மனசு வலிக்குது இல்ல, அதே மாதிரிதான் அந்த குழந்தைக்கும் வந்து பொம்மையை கொடுத்தா மனசு வலிக்கும். அப்ப இது என்ன பண்ணும்? ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணும். ரிஸ்க் எப்படி எடுக்கும்? உன்னை அடிக்க ஆரம்பிக்கும், கத்த ஆரம்பிக்கும், அழுவ ஆரம்பிக்கும். ப்ராஸ்பெக்ட் தியரிக்குள்ள வந்துருச்சு எல்லாமே. இதுதான் வந்து நான் சொன்ன பேரண்டிங்லயும் போடலாம், மேரிட்டல் லைஃப்லயும் போடலாம், அபிஷியல் ஸ்பேஸ்லயும் போடலாம், இன்வெஸ்ட்மெண்ட்லயும் பண்ணலாம், எல்லாத்துலயும் பண்ணலாம். ஓகே. வேற எதனா உனக்கு கிளாரிட்டி ஒரு எப்படி இருந்தது, எதனா ரிலேட் பண்ண முடிஞ்சதா கதையில? நிறைய ரிலேட் பண்ண முடிஞ்சுண்ணா. நீங்க சொல்ற அந்த கிச்சன் ஒர்க் நிறைய ரிலேட் பண்ண முடிஞ்சு. அது இல்லாம நம்ம இந்த ஒரு நீங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சொல்றீங்கல்ல, அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து நான் மணி ஹேண்ட்லிங்கோட ரெஃபர் பண்ணி பாக்குறேன். மணி ஹேண்ட்லிங்கோட ரெஃபர் பண்ணி எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பொருள் நான் இப்போ கடைக்கு போறோம் அப்படின்னா, அந்த பொருள் நமக்கு எதுக்கு தேவை, ஏன் வாங்குறோம் நான் யோசிக்கிறேன். பட் ஒய்ஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இல்ல இருக்குல்ல வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க. நான் ஒவ்வொரு வாட்டியும் கடைக்கு போகும்போது அவங்க கிட்ட வந்து நான் சொல்லுவேன், இந்த மாதிரி தேவையில்லாத வாங்க வேணாம்ப்பா. நான் இப்போ ரீசெண்டா கடைக்கு டிமார்ட் எல்லாம் போயிருக்கும் போது நான் இங்க இருந்து போகும்போது பேப்பர்ல எது எது வேணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு கூட்டு போயிட்டேன். சோ அது மாதிரி வந்து நான் சில டைம் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். நீ நமக்கு யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு புரியுது, நம்ம என்னதான் வந்து அவங்க வந்து நம்மளோட ஷேர் பண்ணாலும் அந்த சேவிங்ஸ் எவ்வளவு செலவு பண்றோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த மணி ஹேண்ட்லிங் பண்றோங்கிறது வந்து அவங்க எக்ஸாக்டா புரிய மாட்டேங்குது. நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, நான் என்ன அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னா, அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சொல்றதை நான் எப்படி ரெஃபர் பண்றேன் அப்படின்னா, அந்த மணியை வந்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நான் எதுலையுமே வந்து இன்வால்வ் ஆகல. நீ ஒரு 2-3 months வந்து நீங்க அந்த மணியை வச்சு சேவிங் பண்றதா இருக்கட்டும், வீட்டுக்கு செலவு பண்றதா இருக்கட்டும், உங்களால எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ நீங்க செலவு பண்ணி நீங்க ஃபேமிலியை பாத்துக்கங்க, எனக்கு பெட்ரோல் செலவுக்கு மட்டும் காசு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டேன். சோ அப்ப வந்து இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சொல்றது வந்து நான் அதோட மேட்ச் பண்ணி பாத்துக்கிட்டேன். சரி ஓகே, அவங்களுக்கு வந்து
நம்ம இதெல்லாம் ரொம்ப வருஷமா இந்த மணி ஹேண்ட்லிங் பண்றதுனால நமக்கு அந்த மணியோட வேல்யூ வந்து எக்ஸாக்டா தெரியுது. அவங்க வந்து என்னதான் ஜாப் போயிருந்தாலுமே அவங்க வந்து மணி ஹேண்ட்லிங் பண்ணல. மணி ஹேண்ட்லிங் வந்து அவங்க அப்பா பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா மேரேஜ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஜாப் போனாங்க. மணி ஹேண்ட்லிங் நான் பண்ணேன். அந்த மணி ஹேண்ட்லிங் வந்து அவங்க பண்ணாதனால அவங்களுக்கு வந்து எக்ஸாக்டா அது தெரியல. அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அவங்களுக்கு புரியல. இது வந்து நான் கரெக்டா நீங்க ஆனா சொன்னது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து நீ கரெக்டா நீ இது நீ மேட்ச் ஆச்சு. எடுத்த டிசிஷனுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி, காசுலாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது அப்படின்னு நீ ஆரம்பிச்சிருந்தேன்னு வையேன், இப்ப அவங்களோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் உனக்கு புரிஞ்சிச்சு பாரு. இப்ப வந்து அவங்களுக்கு வந்து மணி ஹேண்ட்லிங் தெரியல, அதனால வந்து ஒரு 3 மாசம் டைம் கொடுக்கலாம், அவங்க ப்ராக்டிக்கலா கொடுத்து அவங்களுக்கு வந்து அதை புரிய வைக்கலான்ற டிசிஷன் ஏன் எடுத்த அப்படின்னா, அகைன் அங்கேயும் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகே, அவங்களுக்கு வந்து மணி ஹேண்ட்லிங்க்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து அவங்களுக்கு வந்து லோவா இருக்கு. லெட்ஸ் கிவ் சம் சார்ட் ஆஃப் ஒரு ஐடியாவோ இல்லைன்னா ஒரு கேப்போ கொடுத்து ஒரு டைம் கொடுத்து தென் அவங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து 0ல இருந்து 1 2ன்னு போகுதான்னு பார்ப்போம். ராதர் இங்கேயே வந்து நியாயம் பேசாம சட்டம் பேசாம அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கட்டுப்பாகும். ஓ, என்ன நீ குத்தி காமிக்கிறியா அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பழைய கதையை கொண்டு வருவாங்க. நீங்க ஜெயிச்சுட்ட, நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்ட்டு எடுத்துட்டு வருவாங்க. அந்த பாசிபிலிட்டிக்கு இதான் வார் கேம், பவர் கேமுக்கு எடுத்துட்டு வருவாங்க. பியூட்டிஃபுல்லா சொன்னடா சான்சேல. அதே மாதிரி உன்னோட சொல்யூஷனுமே ஐ நோ appreciate that solution actually. நீ எப்படி அதை டேக்கிள் பண்ணன்றது. இது நோபல் பிரைஸ்ங்கிறது வந்து அவரு இந்த புக்குக்காக, இந்த திங்க் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அந்த புக்காக நோபல் பிரைஸ் வாங்கினாரா இல்ல வேற ஏதாச்சும்? இல்ல, இந்த ப்ராஸ்பெக்ட் தியரி அப்படின்னு நம்ம காமிச்சோம் தெரியுமா இந்த இதுக்கு. சோ இந்த ப்ராஸ்பெக்ட் தியரியை வந்துட்டு எப்படி வந்து பண்றாங்க ஆக்சுவலா வந்து பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் நம்ம வந்து பண்றோம்ல, இப்ப நம்ம வந்து பட்ஜெட், ஓகே பட்ஜெட் பார்த்தா அப்படின்னா எல்லாம் வந்து நம்மளுக்கு புரியாத லாங்குவேஜ்ல தான் பேசுவாங்க. ஓகேவா? சோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு எக்கனாமிஸ்ட் இருப்பாங்க. அந்த எக்கனாமிஸ்ட் வந்து வரவு செலவு இப்படி பண்ணா அது நல்லா இருக்கும், நாடு வந்து 20 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி இப்படின்ட்டு பயங்கர லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் எல்லாம் போட்டு நிறைய வந்து பேசுவாங்க. இது எதுவுமே காமன் மேனுக்கு புரியாது. தானே? அவன் போடுற எந்த பாலிசியுமே நம்மளால வந்து படிச்சா கூட புரியாது. அப்புறம் எங்க நம்ம வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வேலை செய்யறது? இப்போ நீ ஒரு விவசாயி, அந்த விவசாயிக்கு வந்து ஓகே இதெல்லாம் நீங்க பண்ணிடுங்க, இந்த இடத்துல இந்த கிராப் போடுங்க, இந்த இன்சூரன்ஸ் வச்சிடுங்க, இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா 5 வருஷத்துல உங்களோட இன்கம் வந்து டபுள் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா போட்டு அவன் ஒரு பாலிசிஸை போடுவான். எந்த ஃபார்மருக்கு அவன் போடுற பாலிசி புரிய போகுது? அவனே எக்கனாமிக் கிளாஸ்ல போயிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு அவன் ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு புரியாது. ஸோ அப்போ அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பாலிசிஸ் வந்து எக்கனாமிக் பாலிசிஸ் எல்லாம் வந்துட்டு ஃபெயில் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் பாலிசிஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதானே நம்மளால வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்னு ஒண்ணு கொண்டு வரணும். இது வந்து நீங்க போடுற பாலிசிஸ் எல்லாருக்கும் எக்கனாமிஸ்டுக்கு தான் பொருந்துமே தவிர்த்து காமன் மேனுக்கு பொருந்தாது. ஸோ காமன் மேனுக்கு நீங்க பொருந்தணும் அப்படின்னா வந்து அவன் ஒரு லேமேன், அவனுக்கு வந்து எக்கனாமிக்ஸ்க்கு தெரியாது, படிப்பறிவு இல்லாதவன், அவனுக்கான பாலிசிஸ் வந்து அவனோட பிஹேவியரை புரிஞ்சுக்கிட்டு அவன் இப்படிதான் தப்பு செய்வான், இந்த பயாசஸ் எல்லாம் பண்ணுவான், அவன் எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாம் தப்பு தப்பா தான் இருக்கும். சோ அப்போ அவனுக்கு நான் வந்து நல்லது பண்ணணும்னா இந்த பிஹேவியரை புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து ஒரு பாலிசிஸ் போடணும் அப்படின்னு எடுத்த ஒரு விஷயம் தான் வந்து டேனியல் கெய்ன்மேன் இந்த ப்ராஸ்பெக்ட் தியரி எல்லாம் வந்து உதவுச்சு. ஸோ அதனாலதான் வந்து இவரோட சிஷ்யப்புள்ள ரிச்சர்ட் தாலர்னு ஒருத்தர் வந்து அவர் தான் ஃபாதர் ஆஃப் பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ், இவரோட ஸ்டூடெண்ட். ஸோ இங்க இருந்துதான் அது வருது. ஸோ அவர் வந்து இந்த ப்ராஸ்பெக்ட் தியரினாலதான் வந்து ஒரு ஸ்ட்ரீமே உருவாயிருக்கு. அதனால வந்து இவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. ரிச்சர்ட் தாலர் நோபல் பிரைஸ் வின்னர். ஆமாமா, அது அப்புறம் வாங்கினாரு அவரு. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்ற மாதிரி அவரு நோபல் பிரைஸ், இவரு நோபல் பிரைஸ். ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கேன் பி எனி திங் அப்படிங்கிறது தான் ஒரு கீ லேர்னிங். ஓகே, பூபதி ஸ்லைட் ஸ்லாஷ் பண்றா, இல்லைன்னா நம்ம 3 பேர் மட்டும் தான் வரும் டிஸ்கஷன்ல. ஹலோ, ஆமா எதையாவது ஒன்று சார். ஆடியோ ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன தொடணும் அப்படின்னு பார்த்தேன்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து
அவங்க எந்த அளவு குக்கிங் தெரியும், எந்த அளவு குக்கிங் தெரியாது, எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்டாலின் நீ மணி எடுத்துன்னு வந்த. பட் ஐடியலி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கேன் பி எனிதிங். ஓகே, அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஸ்பாட் பண்றது அப்படிங்கிறது வந்து சிஸ்டம் 2ஆல மட்டும்தான் முடியும், சிஸ்டம் 1ஆல முடியாது. அதனாலதான் வந்து எல்லா பிரச்சனையும். ஸோ அப்போ அந்த சிஸ்டம் 1ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் டிசிஷன் மேக்கர், சிஸ்டம் 2 வந்து ஸ்லோ டிசிஷன் மேக்கர். அப்படிங்கும்போது வாய்ப்பே இல்லை. அப்ப நீ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எது பேசினாலும் வேலைக்கு ஆகாது. ஓகே, அதை ஸ்பாட் பண்ற கேப்பபிலிட்டி ஒன்லி சிஸ்டம் 2 ஹேஸ், சிஸ்டம் 1 டோன்ட் ஹேவ். ஸோ அப்ப என்ன ஒரு டிசிஷன் எடுக்கணும்னாலும் நிறுத்தி நிதானமா எடுக்கணும். அப்படின்னா வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கும் நிறுத்தி நிதானமா எடுத்துன்னு தான் அவங்க ஸ்லோ ஒர்க்கர்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்ப வி நீட் டு யூஸ் திஸ் இன் காம்பினேட்டிவ் பேசிஸ். ஸோ அப்ப ஹை ரிஸ்க் வர இடம், மீடியம் டு ஹை ரிஸ்க் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாத்துலயுமே வந்துட்டு நம்ம ஸ்லோ டவுன் பண்ணி நம்ம வந்து அதை ஆக்டிவேட் பண்ணோம். ஓகே, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஸ்பாட் பண்றது எல்லாமே. ஓகே, ஸோ லெட் மீ டேக் இட் அப் வித் த ஒர்க். இப்போ லைக் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நானும் அது 14 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் எம்ப்ளாயி. ஸோ அப்போ எனக்கு ஒரு டாஸ்க் எஸ்டிமேட் வந்து இது பார்த்தா ஓகே, இதை நான் 4 ஹவரில் முடிச்சிருவேன். அந்த பையன் என்ன ஃப்ரெஷரா, சரி 4 × 5 20 ஹவர். அப்போ வந்து ஒரு 2.5 நாள் 3 நாள்ல முடிச்சிருவோம் நம்ம எஸ்டிமேட் போட்டோம்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா we think ourselves we are 5x faster than the fresher. ஓகே, ஆனா அந்த எக்ஸ் என்னன்னே நம்ம கோட் பண்ணாம பண்றதுனால என்ன ஆயிடும் அப்படின்னா அவன் 3 நாளைக்கு மேல பண்ணா அப்படின்னா அவனுக்கு வந்து ரேட்டிங் குறைச்சு விட்டுருவோம். இவன் வந்து நான் 3 நாள்ல முடிக்கல, இட் ஷுட் பி பாசிபிள் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து மெயினா என்ன ஆகணும் அப்படின்னா ஃப்ரெஷரோ கிஷரோ எதுவுமே பார்க்க கூடாது. ஓகே, இப்போ ஒருத்தர் வராரு அப்படின்னா அந்த டாஸ்க்கு உண்டான ஸ்கில்லை நீ பிரேக் டவுன் பண்ணும். அந்த ஸ்கில்லு அவனுக்கு இருக்கா அப்படின்னு உனக்கு தெரியணும். அப்படி தெரியல அப்படின்னா யூ யுவர் செல்ஃப் நாட் குட் அ மேனேஜர். ஓகே, ஏன்னா அந்த ரிசோர்ஸ்க்கு நீ அசைன் பண்ணனோட ஸ்கில்லு உன்னால ஜட்ஜ் பண்ண முடியல அப்படின்னா யூ ஆர் நாட் சப்போஸ் டு கிவ் அன் எஸ்டிமேட். ரேதர் யூ நீட் டு கால் ஹிம், டாஸ்க்கை ஸ்பிளிட் பண்ணி நீ சொல்லுப்பா இது எவ்வளவு நாள் ஆகும் அப்படிதான் கேட்கணுமே தவிர நம்ம இது பண்ணக்கூடாது. மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து பிரச்சனையாகி கீழே எம்ப்ளாயிஸ் 12 ஹவர்ஸ் 14 ஹவர்ஸ் ஒர்க் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா the reference point is not identified by any of the leads who is doing the task estimate. இது வந்து நான் ஒர்க் ரிலேட்டடா சொல்றேன், இது ஆஃபீஸ் ஒர்க் ரிலேட்டடா. ஸோ அப்ப நீங்க ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணும். இப்போ இதே பாத்தீங்கன்னா இதை நான் இப்படி அப்ளை பண்றேன்னு நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபஸர் நடத்தினார்ரா, அவர் தான் பிஹெச்டி ஹோல்டர், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் லெக்சர் பண்றாரு, ஆனா ஒண்ணுமே புரியல இந்த கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னா டபால்னு ப்ரொஃபஸர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டத உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க ரெஃபரன்சஸ் உங்க ஹியூரிஸ்டிக்ஸ் வச்சு சொல்லும்போது புரிஞ்சிடும். ஓகே, அதுக்காக உடனே நீ வந்து அந்த ப்ரொஃபஸர் ஈக்குவலன் கிடையாது, அதே மாதிரி ப்ரொஃபஸர் வந்து சொம்பையும் கிடையாது. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ப்ரொஃபஸர் 20 வருஷமா பண்ணி 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 சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாஸ்டா கிராஸ் பண்றதுதான் பார்த்து 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 அவர் வந்து எங்கேயோ ஒரு ஹை லெவல்ல இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரொஃபஸர் வந்து நம்மள மாதிரி இருக்கிற ஏஜ்ல எக்ஸ் அப்படின்னா படிச்சு பிஹெச்டி எல்லாம் வாங்கி ஒரு 10x லெவல்ல இருக்காரு அப்படின்னா நம்ம வந்து ஒரு கீழே இறங்கி ஒரு 5x லெவல்ல வந்து சொல்லி கொடுத்தாதான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 5x லெவல்ல வந்து சொல்லி கொடுப்பாரு. ஆனா அந்த 5xல இருந்து 10x லெவல்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் டக்குன்னு புரிஞ்சிடும். அதுக்கும் கீழே இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு புரியாது. அது என்ன அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு சிம்பிளா எடுத்துக்கோமே, இப்ப நாளைக்கு வந்து நீங்க அடிஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 10 + 10 20 அப்படின்னா அதை ப்ரொஃபஸர் வந்து 10 + 10 தான் சொல்லி கொடுப்பாரு. ஆனா 1 to 10 இந்த 1 to 10 எப்படி கவுண்ட் பண்ணணும் அதெல்லாம் வந்து சொல்லி தர மாட்டார். இது வந்து ஒரு 2ஆம் கிளாஸ் டீச்சர்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த ஃபண்டமெண்டலை வந்து புரியாம உங்க பையன் அங்க போய் உட்காரும் போது அந்த டீச்சர் சொல்றதும் புரியாது. ஏன்னா டீச்சர் வந்து அவங்களுக்கு ஒரு ஓன் ஷெட்யூல் இருக்கும், ஓன் ரெஃபரன்ஸ் இருக்கும், அதை வச்சுதான் போவாங்க. ஸோ இதனாலதான் பாத்தீங்கன்னா சில சமயம் வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஸரையோ ஒரு டீச்சரையோ வந்து மட்டம் தட்டுவோம், என் ஃப்ரெண்டு சூப்பரா சொல்லி கொடுத்தனா நீ என்ன படிச்சு கிழிச்ச அப்படின்ட்டு. ஸோ திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். அப்ப அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது we need to go back, sit with the kid and tell him என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ we should not blindly
லைக் எல்லாரையும் ஷேம் பண்ணக்கூடாது. ஸோ ஆப்போசிட் வைஸ் வர்ஸா கூட ப்ரொஃபஸரும் அந்த டீச்சரும் கூட உனக்கு ஒண்ணுமே புரியலன்னு பிளைண்டா ஷேம் பண்ணிடக்கூட அவங்களுக்கு அவங்க பையனோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தெரியாது. ஸோ அப்போ ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுங்கிறது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கான்செப்டை பிடிச்சனால தான் வந்து கேன்மேனுக்கு வந்து இந்த ப்ராஸ்பெக்ட் தியரி கொண்டு வந்தனால அவருக்கு நோபல் பிரைஸ். பிகாஸ் இட் கேன் அப்ளை டு எனி ஃபீல்ட், லிட்ரலி எனி ஃபீல்டு. இது இல்லாதனால வந்து நிறைய டிசிஷன்ஸ் நிறைய பிளான்ஸ்லாம் ஃபெயிலியர் இருக்கு. ஒன்ஸ் இட் கேம் இன் லைக் இட்ஸ் லைக் ஹெல்ப் எவ்ரி ஒன். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ல இருந்து என்ன பிளான் வேணாலும் எது வேணாலும் சூப்பரா பண்ண முடியுது. இப்ப மென்டல் அக்கௌண்டிங் வந்து ஆல்ரெடி நம்ம பூபதி வந்து ரொம்ப சூப்பரா சொன்னாரு. சின்னதா நம்ம பசங்களை வச்சு சொல்லணும் அப்படின்னா, அப்ப நான் சொன்னேன்ல அடிஷன் 2ஆம் கிளாஸ் வரணும், அவனுக்கு அடிஷன் வரல அவனுக்கு மேக்ஸே வராதுன்னா தப்பு. ஓகே, ஏன் அப்படின்னா அவனுக்கு முன்னாடி உள்ள கான்செப்டை நம்ம இம்பார்ட் பண்ணும்போது அவனுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு எவாலுவேட் பண்ணாம அப்படியே அனுப்ப அப்படியே பாருங்களேன், விடாம அந்த அட்லீஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டே நம்ம ஃபிக்ஸ் பண்ணாம அவனுக்கு மேக்ஸ் வராதுப்பா, ஏதோ 36 வாங்கினா போதும் அப்படின்னு அனுப்பிச்சு காம்பவுண்ட் எஃபெக்ட் பண்ணி அவன் 12th ஸ்டாண்டர்ட் வந்து நிற்கும் போது he would have lost lot of the things. ஏன்னா 36 வாங்கணும்னா 40% புரிஞ்சா போதும். ஒரு 40% தடுமாறி இல்ல இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இப்படியே படிச்சு பாஸ் ஆகும்போது they might not even have this mathematical literacy. ஓகே, இந்த மேத்தமெட்டிக்கல் லிட்ரஸி இல்லாதனாலதான் அவங்களால இந்த எக்கனாமிக் லிட்ரஸி எந்த பிளான்ஸுமே புரியல. ஈவன் தோ யூ பாஸ்ட், இந்த ஒரு ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் லேக் ஆகி வரனாலதான் எதுவுமே புரியல. ஸோ இப்போ இந்த இடத்துல as a parent வந்து நம்ம மென்டல் அக்கௌண்டிங் பண்ணவே கூடாது. எனிபடி கேன் லேர்ன் எனிதிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 5வது வரையும் அந்த பசங்க வந்து 100 மேக்ஸ் வாங்கியிருப்பான். சடனா 6th வந்துட்டு டிஃபரெண்டா வந்து அனாலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி புது அல்ஜிப்ரானா வரும்போது அவனுக்கு புரியாத பட்சத்துல அவன் மார்க் கம்மியா வரும்போது தொடர்ந்து ஒரு 3 வாட்டி மார்க் கம்மியானோன்னா நீ மென்டல் அக்கௌண்டிங் பண்ணி அதை பேஸ் பண்ணி அவனுக்கு அவ்வளோதான்ப்பா மேக்ஸ் வரல அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ அப்ப அந்த பாஸ்ட் எங்க போச்சு? அந்த 5 வருஷம் 100 வாங்கினதெல்லாம் எங்க போச்சு? ஸோ அப்ப அவனுக்கு மேக்ஸ் வரும். மேக்ஸ்ல அல்ஜிப்ரா வரல, அதை நீ ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அப்ப அது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு பண்ணும்போது மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ திஸ் மென்டல் அக்கௌண்டிங் இஸ் லைக் வெரி 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 டேஞ்சரஸ். ஓகே, ஸோ இப்ப மென்டல் அக்கௌண்டிங் பார்த்துட்டோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா லைக் பூபதி வந்து அந்த 1000 rupees பிளான் தான் சொன்னாரு. ஸோ உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா, இப்ப உங்க அக்கௌண்ட்ல கன்சிஸ்டன்டா ஒரு வருஷம் 20,000 சேவிங்ஸ் இருந்தது அப்படின்னா யூ ஷுட் பி வெரி 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 ஹாப்பி பிகாஸ் யூ ஆர் இன் த டாப் 20% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன். 20,000 மெயின்டைன் பண்ணாலே, வெறும் 20,000 மெயின்டைன் பண்ணா யூ ஆர் இன் த டாப் 20% ஆஃப் த பீப்புள். ரிமைனிங் 80% ஒரு 100 ரூபாய் அக்கௌண்ட், 100 ரூபாய்ல 20,000 கீழே ஆல்மோஸ்ட் ஒரு 50% வந்து அக்கௌண்ட்ல 100 ரூபாய் கூட வச்சுக்க முடியாம இருக்காங்க. அப்ப நீங்க உங்க பிள்ளைக்கு போய் நீங்க பாக்கெட் மணியே 100 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா that kid is having more money than 50% of the people in Indian population. இத நீங்க புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க என்ன பண்றீங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க, அவனை எப்படி ஸ்பாயில் பண்றோம், இவ்வளவு கொடுத்து இல்ல மேனேஜ் பண்ணாம டேக்கிள் பண்ணாம இருக்கு அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் ஹவ் இம்பார்ட்டன்ட் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட். நீ வந்து ஈஸியா போயிட்டு இன்னொருத்தனை சொல்லிடலாம், டேய் நான் இங்க இன்வெஸ்ட் பண்ணேன் அங்க இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு. அவனுக்கு 100 ரூபாய் அக்கௌண்ட்ல வந்து கன்சிஸ்டன்டா 12 மாசம் வச்சுக்கவே முடியல. அப்ப அவன் எப்படி போய் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? இது எல்லாத்தையும் தான் டேப் பண்ணி அவர் சொன்ன மாதிரி பாசிபிலிட்டி எஃபெக்ட்ல போயிட்டு லாட்ரி வாங்குறது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதென்னடா ஒரு 1,00,000 கூட சேவ் பண்ண முடியாதா அப்படின்னா, யூ ஆர் டாக்கிங் ஒன்லி அண்டர் யுவர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ். உங்க ஹியூரிஸ்டிக்ஸ்க்கு ஈஸி 1,00,000 சேவ் பண்றது வருஷத்துக்கு. இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் 80% ஆஃப் த பீப்புள் இன் இந்தியா. அப்படிதான் வந்து இந்த எக்கனாமிக் லிட்ரஸி எல்லாத்தையும் நம்ம வளர்த்து கொண்டு வரணும். ஸோ அப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவன் கிட்ட போயிட்டு நம்ம வந்து அவனை ஷேம் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அகைன் ஆஸ் ஹி செட். ஸோ அவனுக்கு வந்து ஹெல்ப் தான் பண்ணுவோம். உன்னால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு, முடியலன்னா வேற யாராவது பண்ண முடியும்னா லிங்க் பண்ணி விடுங்க. டோன்ட் ஷேம் இட், இல்லை டோன்ட் அப்யூஸ் இட். அந்த ஃப்ரீபீஸ் அப்யூஸ் பண்றது இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன்னா யூ ஆர் இன் த டாப் 20%. யூ ஆர் நாட் இன் த பாட்டம் 80%. பி ஹாப்பி ஃபார் தட் அண்ட் லெட்ஸ் ஹெல்ப் த அதர்ஸ் டு அப்லிஃப்ட். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இதை நீ எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 10 மாடி இருக்கு. இப்ப சென்னையிலலாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மாடி இருக்கு. ஓகே. அந்த மாடியில வெளியில வந்து கிளாஸ் கிளீன் பண்ணுவாங்க. தொங்கிட்டு தான் கிளீன் பண்ணுவாங்க. இல்ல இங்க சிங்கப்பூர், துபாய்னா வந்து தொங்கிக்கிட்டு கிளீன் பண்ணுவாங்க மேல. இவ்வளவு ரிஸ்கியான ஒரு ஜாப். நீங்க பண்ணுவீங்களா? இப்ப நீங்க உங்களுக்கு வந்து கன்ஸ்டன்ட் 30,000 சம்பளம் வருது. நான் 50,000 குடுக்குறேன் உனக்கு சம்பளம். நீ மேல வந்து தொங்கிட்டு பண்ணுனாலும் நீ பண்ண மாட்ட. Because you have a reference point of 30,000, you're living happily and you don't want to risk doing those job. ஆனா ஸ்டில் ஏன் சில பேர் அத பண்றாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அது பண்ணலன்னா அவன்கிட்ட 0 தான் இருக்கும். ஸோ ஹிஸ் அல்டிமேட் சாய்ஸ் இஸ் ஸ்டார்விங் டூ டெத். பசியால சாப்பிடாம சாகுறது தான் அவங்களோட சாய்ஸ். அதுக்கு தே ஆர் வில்லிங் டு டேக் தட் ரிஸ்க், ஏர்னிங் த மனி அண்ட் அந்த ஃபேமிலி சாப்பிடுது, உயிர் வாழ்றோம். தட்ஸ் ஹவ் தே ஆர் லைக் டேக்கிங் டிசிஷன் லாஸ் அவர்ஸ். அந்த செத்து போறதுக்கு ட்ரை பண்ணுவோமே, காசு வருது சாப்பிடுவோம். அப்படிதான் அந்த மாதிரி வேட்கைக்கு ஆட்கள் வராங்க. அந்த ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னா அவங்களெல்லாம் மட்டம் தட்ட மாட்டோம். ஸோ இதெல்லாம் காரணம் வச்சுதான் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட், ஃப்ரீ லஞ்ச் போடுறாங்க. அப்ப அந்த 2 வேளை சாப்பாட்டுக்காவது குழந்தைய நீங்க ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டீங்களா? அது படிச்சிராதா? உங்க குடும்பத்த அப்லிஃப்ட் பண்ண மாட்டாதா? அப்படின்ட்டு. அப்ப இவ்ளோ இருக்கும்போது அத போய் அசிங்கப்படுத்தும் போதுலாம் எனக்கு ரொம்ப வலிக்கும். அந்த ஒரு இது எல்லாத்தையும் ஃப்ரீபி, ஃப்ரீபி, ஃப்ரீபி அப்படின்னு. அது நமக்கும் இருக்கு. ஆஸ் எ இந்தியன் சிட்டிசன் நம்மளும் நம்ம குழந்தைய கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல அனுப்பிச்சா அந்த பெனிஃபிட் எல்லாம் உண்டு. தே ஆர் நாட் சேயிங் உங்களுக்கு கிடையாது, சீட்டே கிடையாது அப்படின்ட்டு. But we are not willing, so we want them to give a better exposure. So matriculation or CBSE போடுறோம். So again, I said be happy for the top 20% of the Indians, like earning capacity. If you save 20,000 rupees consistently in your bank. ஸோ லாஸ்டா என்ன கன்க்ளூட் பண்ணணும் பாக்குறேன் அப்படின்னா, இப்ப வந்து பூபதி சொன்னாரு பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ் எடுத்து வந்து சண்டேல ப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ப நீ பண்ணல அது மாதிரிதான் அது மாதிரிதான் அப்படின்னு. பாரஸ் அதே பர்சன் வேலைக்கு போறாங்கன்னா வேலையில போயிட்டு 5 மாசத்துக்கு முன்னாடி கஸ்டமர் அந்த தப்பு பண்ணிருப்பான். திருப்பி போய் அதை கோட் பண்ணுவியா நீ அந்த கஸ்டமர்கிட்ட? யோ நீதாயா அன்னைக்கு எனக்கு யூஸ் கேஸ் சரியா சொல்லல, அதனால அது ஃபெயில் ஆச்சு, அதே மாதிரிதான் இது அப்படின்னு போய் சண்டை போடுவியா நீ போயிட்டு? கஸ்டமர் உன்னை விட்டு போயிட மாட்டான், அப்புறம் உனக்கு வேலையே இருக்கிறதுல. கேன் யூ டூ தட் இன் த பிசினஸ்? அப்ப ஃபேமிலினா மட்டும் நமக்கு ஒரு இது, அவங்க எப்படியும் போக மாட்டாங்க, என்ன வேணா பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. வி கேனாட் டூ த சேம் திங் இந்த பிசினஸ். ஒன்னு விட்டு போயிடுவாங்க. ஒரு ஷாப் கீப்பரா இருந்தா உன்னை விட்டு இன்னொரு ஷாப்புக்கு போயிடுவோம், பெட்டர் ஷாப் வரும்போது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த அப்படின்னா. அதனாலதான் கஸ்டமர் சர்வீஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். தட் சேம் கஸ்டமர் சர்வீஸ் லாஜிக் யூ அப்ளை ஃபார் த ஹவ் ஹஸ்பண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், ஹவ் ஒய்ஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த தியரியை எல்லாமே நீங்க பிஹைண்ட் தி சீன்ஸ் உங்க பிசினஸ்ல யூஸ் பண்றீங்க. நவ் யூ அண்டர்ஸ்டுட். அந்த பிசினஸ் மாதிரியே உங்க ஃபேமிலியில இருக்கவங்களுக்கும் ஒரு ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுத்து இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நத்திங் வில் ஹேப்பன். யூ கேன் லீட் அ ஹாப்பி லைஃப். யூ நோ த ப்ராஸ்பெக்ட் தியரி. நீங்க வந்து என்கிட்ட எதுனா தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா யூ அப்ளைட் இன் யுவர் ஒர்க் லைஃப். இல்ல ஒரு தேர்ட் பர்சனை மீட் பண்ணும் போதெல்லாம் நீங்க அதை அப்ளை பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தெரியாமலே. whereas if it comes to family you are taking it for granted. Bhuti, that's all Bhuti. அதுக்குமே வந்து இந்த ப்ராஸ்பெக்ட் தியரியில வந்துட்டு சொல்யூஷன் இருக்கு, விச் ஐ மிஸ்ட் இன் த செஷன். ஸோ வித் தட் ஐ வில் கம்ப்ளீட். ஏன் வந்து வெளியில வந்துட்டு நம்ம வந்து அந்த புரிஞ்சு வந்து பொறுமையா டேக்கிள் பண்றோம், ஒரு டக்குன்னு எடுத்து தெரிஞ்சுட்டு பேசிட மாட்டோம், ஒரு கஸ்டமர் ஆகட்டும் ஒரு மேனேஜர் ஆகட்டும். அது ஏன் வந்து லைஃப்ல பண்றோம் அப்படின்னா வந்து இட்ஸ் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்றாரு. ஸோ இது எப்படி வந்து சிம்பிளா நம்மளுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ராஜஸ்தான் டெசர்ட்ல போறீங்க, பாலைவனத்துல போகும்போது உங்களுக்கு வந்து செம்மையா தாக எடுக்குது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஒரு டம்ளர்ல உங்களுக்கு வந்து கணத்து தண்ணி கொடுத்தா கூட என்னன்னா வந்து நீங்க அதை அமிர்தமா வந்து அந்த ஃபர்ஸ்ட் சிப் அதோட வேல்யூ வந்து நீங்க வந்து 1,00,000 ரூபா கொடுத்தா கூட நீங்க கொடுத்துருவீங்க. ஏன்னா நீங்க அங்க இறக்க போறீங்க, நீங்க வந்து தேர்ஸ்டில வந்து சாக போற. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து அந்த 1 கப் ஆஃப் அது வந்து அடல்டடா இருந்தாலும் சரி, இல்ல கணத்து தண்ணியா இருந்தாலும் சரி, நீ அது வந்து குடிக்கவே மாட்டேன், நான் மினரல் வாட்டர் தான் குடிப்பேன் அப்படின்னு நீ வளர்ந்துருந்தாலும்
அந்த பர்டிகுலர் தருணத்துல வந்து அது எவ்வளவு பெரிய ஒரு வேல்யூவா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த டைம்ல வந்து அது ப்ரெஷியஸ். ஸோ 2வது டம்ளர் குடிக்கிற, யா ஓகே ஃபைன், எனக்கு நல்லா இருக்கு. 3வது டம்ளர், 4வது டம்ளர், 5வது டம்ளர் நீ குடிப்பியா? குடிக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் டம்ளர் வந்து உனக்கு அமிர்தமா தெரிஞ்ச அந்த தருணம், 5வது 6வது டம்ளர்ல உன் வயிறு ரொம்பிட்ட உடனே, உனக்கு தேர்ஸ்டி வந்து அடங்கின உடனே யூ ஒன்ட் ஹாவ் ஈவன் அ ட்ராப் ஆஃப் வாட்டர். ஸோ அதுதான் வந்து டிமினிஷிங் மார்ஜின் யூட்டிலிட்டி. நீ பெருசா பார்த்த, அது உனக்கு கிடைக்க 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 என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப் ஒரே ரைன்னு கீழே இறங்கி உனக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட யூட்டிலிட்டியோ அதோட தேவை வந்து இல்லாம போயிடுது. ஸோ அதுதான் வந்து இந்த கிராஃப்ல நீ பார்த்த அப்படின்னா வந்துட்டு, உனக்கு வந்து 0ல இருந்து 100 ரூபா கிடைக்கும் போது உனக்கு வந்து எலிவேட் ஆயிருக்கு அந்த கிராஃப். அப்படியே அடுத்த 100 ரூபா கிடைக்கும் போது பெண்ட் ஆகுது. 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா கிடைக்கும் போது என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து ஏற 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 என்ன ஆயிடுதுன்னா, ஒரு கட்டத்துல 10,000 ரூபாய்க்கு அப்புறம் உனக்கு 100 ரூபா கிடைக்குதுன்றது வந்து அட போட அது 100 ரூபா தானே அப்படின்ட்டு இருக்கும். வரியா 100 ரூபா கொடுக்குறேன், அந்த வேலையை செய்யறியா அப்படின்னு கேட்டா வந்து நான் வரலப்பா, எங்க வீட்டுல வேலை இருக்கு, கொஞ்சம் தூங்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இதுவே சரி சொன்ன மாதிரி உனக்கு ஒண்ணுமே இல்ல, அப்ப 100 ரூபா நான் வரே வாடா 100 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா வரவே வரமாட்டியா? ஸோ இதுதான் வந்து டிமினிஷிங் மார்ஜின் யூட்டிலிட்டி. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல வந்துட்டு நம்ம வந்து ஒரே மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து புது மாப்பிள்ளை புது பொண்ணு எல்லாம் பார்த்து அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேர் எடுத்துப்பாங்க. ஸோ அதுவே வந்து அதுக்கு தான் நான் வந்து இந்த கதையில வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து பார்த்தேன் அப்படின்னா, அவங்க எடுத்துக்கின சோர்ஸ் வந்து ரொம்ப அழகா பண்ணி தேவர் என்ஜாயிங் தர் ஃப்ரீ டைம் அப்படின்ட்டு நான் போட்டிருப்பேன். ஸோ இது பாரு, என்ஜாயிங் த ஃப்ரீ டைம் ஆஃப்டர் டூயிங் சோர்ஸ் ஆஸ் பிளான்ட் அப்படின்ட்டு ஆஃப்டர் 1 வீக். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து குக்கிங் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, லாண்ட்ரி பண்றது கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றதுக்கு இந்த ஸ்லைடு ஏன் வச்சேன் அப்படின்னா வந்துட்டு, திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தி டிமினிஷிங் மார்ஜின் யூட்டிலிட்டி. ஆஃப்டர் 1 வீக் அவங்களுக்கு அந்த ஜோர் எல்லாம் போயிடுச்சு, ஜாலினஸ் எல்லாம் போயிடுச்சு. நான் இது பண்ண போறேன், அவங்க இம்ப்ரெஸ் பண்ண போறேன் அப்படின்றதெல்லாம் போயிடுச்சு. ஸோ அது எப்படி நம்ம தாகம் அடங்கினவன நம்ம வந்து தண்ணி வேணாம்னு சொல்லிட்டோமோ, இவங்களுக்கும் வந்து அது வந்து கடுப்பாகுது. அந்த இடத்துலதான் எல்லாரும் டிலே பண்றாங்க. இதேதான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்றது ஒரு விஷயமா இருந்தாலும், டிமினிஷிங் மார்ஜின் யூட்டிலிட்டி அங்க இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க யூட்டிலிட்டி கம்மியாகுது. வேறாஸ் இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் கஸ்டமர் இருந்தாதான் எனக்கு காசு வரும். ஸோ அந்த யூட்டிலிட்டின்றது வந்து என் சம்பளம், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட், என்னோட ப்ராஃபிட். அப்போ அவனை நான் வந்து பத்திரமா பார்த்துப்பேன். இயர் யூட்டிலிட்டி இஸ் நாட் தட் ஒன். யூட்டிலிட்டி என்னன்னே பல பேருக்கு தெரியாது. மேரிட்டல் லைஃப்ல வாட் இஸ் யூட்டிலிட்டி யாருக்குமே தெரியாது. கட்டி வச்சாங்க இருக்கும். இந்த ஸ்டேட்டஸ் கோ டிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு, வாழல அப்படின்னா வந்துட்டு வெளியூர் வந்து அசிங்கமா பேசும். அந்த ஸ்டேட்டஸ் கோக்கு வந்து நான் வந்து வாழறோம். இவந்தோ வந்து எத்தனையோ பேர் வீட்டுல வந்துட்டு கஷ்டப்படுவாங்க, குடிச்சிட்டு வந்து அடிப்பான். நிறைய பேர் அப்படியே இருந்தாலுமே வந்து அந்த மேரிட்டல் லைஃப்ல வந்து ஸ்டே பண்றதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கோ. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம தமிழ்ல வந்துட்டு இன்னுமே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து வாழ்ந்துதான் ஆகணும். அதுக்குதான் அந்த ப்ரோமோலாம் வச்சேன், நீ தான் விட்டு கொடுத்து போகணும். இப்ப பெண்ணா பிறந்துட்டுன்னா அது வந்து ஒரு வாரம் சாபம், அப்படிதான் நம்ம வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி. என் பையன் எல்லாம் தப்பு செய்ய மாட்டான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சினிமா டைலாக்ஸோ இல்லை சீரியல் டைலாக்ஸோ இருந்தாலுமே இது இன்னுமே வந்து ரிலவெண்டா இருக்கு அப்படின்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் தான். ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு வி கேன் லிவ் ஹாப்பிலி அப்படின்றது வந்து ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் ஆன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் அப் தட் சினாரியோ.